ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மகாலஜி சப்ஜெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் பார்மகோ கைனடிக்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. இந்த பார்மகோ கைனடிக்ஸ் கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் நம்ம பார்மகாலஜி நல்லா புரிஞ்சு படிக்க முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், பார்மகாலஜி வந்து ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து பார்மகோ கைனடிக்ஸ், இன்னொன்னு வந்து பார்மகோ டைனமிக்ஸ். பார்மகோ கைனடிக்ஸ்னா சிம்பிளா சொல்ல போனா, ட்ரக்ஸ் ஒன்ஸ் நம்ம பாடிக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ட்ரக் மாலிகுல் வந்து எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, நம்ம சாப்பிட்டதுல இருந்து ட்ரக் நம்ம பாடியை விட்டு வெளியில எலிமினேட் ஆகிற வரைக்கும் அதனுடைய டிரான்ஸ்போர்டேஷன் என்ன, அந்த கைனடிக்கை பத்தி படிக்கிறது தான் வந்து பார்மகோ கைனடிக்ஸ். நெக்ஸ்ட் பார்மகோ டைனமிக்ஸ். பார்மகோ டைனமிக் அப்படின்னா ட்ரக் மாலிகுல் உள்ள போனதுக்கு அப்புறம் அது எப்படி பார்மகாலஜிக்கல் ஆர் டாக்ஸிகாலஜிக்கல் ஆக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு பின்னாடி என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாலிகுலர் லெவல் அதனுடைய மெக்கானிசம்ஸ், அதனுடைய டாக்ஸிசிட்டி, அதை பத்தி படிக்கிறதா பார்மகோ டைனமிக்ஸ். ஓகேங்களா? சோ நாம இன்னைக்கு பார்க்க போறது பார்மகோ கைனடிக்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பார்மகோ கைனடிக்ஸ்ல 4 முக்கியமான பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஒன்னு ட்ரக் அப்சார்ப்ஷன்ஸ், ரெண்டாவது ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மூணாவது ட்ரக் மெட்டபாலிசம் ஆர் ட்ரக் பயோடிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், நாலாவது ட்ரக் எலிமினேஷன்ஸ். இந்த 4 முக்கியமான பேராமீட்டர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல்ஸ், மெடிசன்ஸ், ஃபார்மசி, நர்சிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸாமுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ஒரு கோல்டன் பாயிண்ட்ஸா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நீங்க பார்மகாலஜி படிச்சிருந்தா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். சப்போஸ் நீங்க படிக்கலனா கூட இந்த வீடியோவை வந்து லைன் பை லைனா நல்லா கவனிச்சு புரிஞ்சு உள் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பார்மகோ கைனடிக்ஸ்ல இருந்து எந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால ஈஸியா எழுதிட முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ட்ரக் அப்சார்ப்ஷன். ட்ரக் அப்சார்ப்ஷன் அப்படின்னா சிம்பிளா ஒரே லைன்ல சொல்ல போனா, நம்ம வந்து ட்ரக் உள்ள கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓரலா எடுத்துக்கிறோம் அல்லது இன்ஜெக்ஷனா. சோ நம்ம எந்த இடத்துல ட்ரக் கொடுத்தோமோ அந்த இடத்துல இருந்து பிளட் சர்க்குலேஷன், அதாவது சிஸ்டமிக் சர்க்குலேஷன், அதாவது ரத்தத்துக்கு அந்த போற ப்ராசஸிங் பேரு தான் ட்ரக் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றோம். நம்ம எந்த இடத்துல கொடுத்தோமோ ட்ரக், அந்த இடத்துல இருந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ஸ், பிளட் வெசல்ஸ்க்கு ரீச் ஆகுது, அந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ட்ரக் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். சோ நாம இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். மேஜர் மெக்கானிசம் ஆஃப் ட்ரக் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் பயாலஜிக்கல் மெம்பரேன் இஸ் பாசிவ் டிஃப்யூஷன்ஸ். பாசிவ் டிஃப்யூஷன்ஸ் நிறைய மெக்கானிசம் இருக்கு. ட்ரக் அப்சார்ப்ஷன், நம்ம ட்ரக் அப்சார்ப்ஷன் வந்துங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னா பயாலஜிக்கல் செல் மெம்பரனை தாண்டி தான் போடும். செல் மெம்பரனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பைலேயர் பாஸ்போலிபிட் பைலேயர் மெம்பரன் அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்போலிபிட் பைலேயர் மெம்பரன். கிட்டத்தட்ட இந்த பாஸ்போலிபிட் பைலேயர் வந்து 90% லிபிட்ஸ்னால தான் ஆனது. சோ இந்த பைலேயரை தாண்டி ஒரு ட்ரக் ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் அந்த பைலேயரை தாண்டி போகிறதுக்கு நிறைய மெக்கானிசம் இருக்கு. அதுல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து ஃபாலோ பண்றது இந்த பாசிவ் டிஃப்யூஷன்ஸ். பாசிவ் டிஃப்யூஷன்ஸ் அப்படின்னா ட்ரக் மாலிகுல் இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோயர் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து எந்த ஒரு கேரியர் புரோட்டீனும் இல்லாத, எந்த ஒரு சப்போர்ட்டிவ், எந்த ஒரு எனர்ஜியும் இல்லாத ஹைல இருந்து லோ கான்சென்ட்ரேஷன்ஸ்க்கு வந்து ட்ரக் மூவ்மெண்ட் ஆகிறத நம்ம என்ன சொல்றோம், பாசிவ் டிஃப்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம டவுன் ஹில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். டவுன் ஹில் அப்படின்னா மலை மேல இருந்து கீழே இறங்குறதுக்கு ஒரு வெஹிக்கிள் இறங்குறோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வெஹிக்கிள் தானாவே கீழே இறங்கிரும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், இது டவுன் ஹில் மெக்கானிசம் ஆர் டவுன் ஹில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து இந்த பாசிவ் டிஃப்யூஷனை தான் வந்து ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இந்த பாசிவ் டிஃப்யூஷனுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட். இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் எகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். எகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்ன அப்படின்னா, இது வந்து அப்ஹில் மெக்கானிசம் ஆர் அப்ஹில் ப்ராசஸ். அதாவது ட்ரக் மாலிகுல் ஃப்ரம் லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ஸ்க்கு போறதை வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ஸ்பெசிபிக் டிரான்ஸ்போர்ட். திஸ் இஸ் a specific and saturable. note it. இதுல பார்க்க போறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். சோ நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே நீங்க புரிஞ்சுதான் படிக்கணும். சோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். இட் இஸ் a specific transport mechanism and it is a saturable. பட் பாசிவ் டிஃப்யூஷன்ஸ் வந்து அப்படி இல்ல. இது வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து ட்ரக் மாலிகுல் ஜஸ்ட் லைக் மெம்பரன் வழியா அப்படியே போகாது. அது உள்ள போறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட்டர் தேவை. அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து புரோட்டீன்ஸ்னால ஆனது, சேனல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டர் மூலமா தான் அந்த ட்ரக் மாலிகுல் வந்து உள்ள என்டர் ஆகும். ஸோ ட்ரக் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டர். என்னது ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டர். அந்த ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டர் எல்லாமே வந்து ஸ்பெசிபிக் அண்ட் சேச்சுரபிள். ஓகேங்களா? பர்டிகுலர் ட்ரக்குக்கு ஸ்பெசிபிக் அண்ட் சேச்சுரபிள். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எனர்ஜி நீடு. அதாவது ஒரு மலையில கீழ இருந்து நம்ம மேல ஏறதுக்கு கண்டிப்பா நமக்கு எனர்ஜி தேவை. ஓகேங்களா? சோ அதான் நம்ம என்ன சொல்றோம், அப்ஹில் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். எகெயின்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் கிரேடியன்ட். இது வந்து ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டர் வழியா தான் உள்ள என்டர் ஆகும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ட்ரக் அப்சார்ப்ஷன்ஸ்ல. நெக்ஸ்ட் பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஃபில்ட்ரேஷன். ட்ரக் டிரான்ஸ்போர்ட் அக்ராஸ் மெம்பரன். இதுக்கு வந்து எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை. அதே போல எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டரும் தேவையில்லை. இங்க பாருங்க, நோ நீட் எனர்ஜி from high concentration to low concentrations. drug movement வந்து from high concentration to low concentration. இதுக்கு எனர்ஜி தேவையில்லை. இதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டேட்டட் டிரான்ஸ்போர்ட்டர் மெக்கானிசமும் வந்து தேவையில்லை. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்ன சொல்றோம்,
பாசிவ் டிரான்ஸ்போர்ட் ஆர் பாசிவ் டிஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ ரெண்டு முக்கியமான டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்சஸ் cannot permeate membrane by passive diffusions. ஆக்சுவலி ட்ரக் மாலிகுல்ஸ்ல வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கு. சம் ஆஃப் த ட்ரக் மாலிகுல்ஸ் ஆர் ஹைட்ரோஃபிலிக்ஸ், சம் ஆஃப் த ட்ரக் மாலிகுல்ஸ் ஆர் ஹைட்ரோஃபோபிக். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா நம்ம லிப்போஃபிலிக் அப்படின்னு சொல்லுவோம். சில ட்ரக்ஸ் வந்து தண்ணியில நிறைய கரையும், ஹைட்ரோஃபிலிக். சில ட்ரக்ஸ் வந்து லிபிட்ஸ்ல நல்லா கரையும். எந்த ட்ரக் எல்லாமே வந்து ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக்கோ, அல்லது இது இப்படியும் சொல்லலாம் ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லலாம். ஸோ எந்த ட்ரக் எல்லாமே வந்து ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக்கோ அல்லது அன்அயனைஸ்டு ட்ரக்கோ. ஏன்னா அன்அயனைஸ்டு ட்ரக்ஸ் எல்லாமே வந்து லிபிட் சாலிபிள் ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியா என்ன ஆகும் அப்படின்னா ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக் இந்த பாசிவ் டிரான்ஸ்போர்ட் சிம்பிள் பாசிவ் டிஃபியூஷன்ஸ் மூலமா வந்து ஈஸியா அந்த பாஸ்போலிபிட் பைலேயர் வழியா டிஃபியூசன் ஆயிட்டு ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆயிருங்க. ஸோ எந்த மாதிரி மாலிகுல்ஸ், அந்த மாலிகுல் வந்து அன்அயனைசரா இருக்கணும், அந்த மாலிகுல் வந்து ஹைலி லிபிட் சாலிபிளா இருக்கணும், அது ஈஸியா வந்து பாஸ்போலிபிட் பைலேயர் பயாலஜிக்கல் மெம்பரன் வழியா டிஃபியூசன் ஆயிட்டு நமக்கு இன்னொரு பக்கம் போயிடும். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பாஸ்போலிபிட் பைலேயர் வந்து 90% வந்து லிபிட்ஸ்னால ஆனது. ஸோ அதனால இந்த லிபிட் சாலிபிள் ட்ரக் வந்து ஈஸியா அது கூட டிஃபியூஷன் ஆயிரும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இங்க பாருங்க, hydrophilic substances cannot permeate membrane by passive diffusions. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ், ஆல்ரெடி क्वेश्चंस வந்து கேட்டிருக்காங்க இதுல இருந்து. நெக்ஸ்ட், strong electrolytes, strong acid and strong base. இத தான் நம்ம strong electrolytes அப்படினு சொல்றோம். or ionized in all media. நம்ம biological fluidsல எல்லா இடத்துலயும் வந்து ஈஸியா கரையக்கூடியது இந்த strong electrolytes, அதாவது strong acid and strong base. இது easily ionized. பட் பாருங்க, whether it is acidic or basic எதா இருந்தாலும் சரி ஈஸியா அயனைஸ்ட் ஆயிரும். பட் ஒரு வீக் ஆசிடோ ஒரு வீக் பேஸோ அப்படி இல்ல, அதனுடைய அயனைசேஷன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? அததான் இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, the unionized, note it, the unionized or non-polar form of drug has high lipid solubility and more absorption through biological membrane. Note it, it's very very important points. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். drug molecule அயனைசேஷன்ஸ் கம்மியா இருக்கு அல்லது அன்அயனைஸ்டா இருக்கு, அத வந்து நாம என்ன சொல்றோம், நான் போலார் மாலிகுல் ஆர் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அன்அயனைஸ்டு ஆர் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து ஹைலி லிபிட் சாலிபிலிட்டி, சோ ஈஸியா பாசிவ் டிஃபியூஷன்ஸ் வழியா அது என்னது அக்ராஸ் பயாலஜிக்கல் மெம்பரேன் ஈஸியா டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா? இதுல இருந்து எம்சிக்யூ கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, வீக் அசிடிக் ட்ரக் ஆல்வேஸ் வெல் அப்சர்வ்ட் இன் அசிடிக் மீடியம் அண்ட் வீக் பேசிக் ட்ரக் ஆல்வேஸ் வெல் அப்சர்வ்ட் இன் அல்கலின் மீடியம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ப்ளீஸ் நோட் இட். இதுங்க பாருங்க, இது பிஹெச்க்கும் பிகேஏவுக்கும் உள்ள ஒரு என்னது ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மள வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதாவது பிகேஏ அப்படின்னு சொல்லுவோம். பிகேஏ அப்படின்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். சோ ஒரு ட்ரக் மாலிகுல் அதோட அயனைசேஷன் கெபாசிட்டி என்ன, அது எந்த பிஹெச்ல அதோட மேக்ஸிமம் அயனைசேஷன் இருக்கும், எந்த பிஹெச்ல அதோட அயனைசேஷன் கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி பிஹெச்க்கும் பிகேஏக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நம்ம என்ன சொல்றோம், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் பிகேஏ அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் ஈஸியா அயனைஸ்ட் ஆயிரும். பட் ஒரு வீக் ஆசிட் ஒரு வீக் பேஸ் வந்து அதோட அயனைசேஷன்ஸ் கம்மியா இருக்கும். இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீக் ஆசிட் ட்ரக் ஆல்வேஸ் வெல் அப்சர்வ்ட். ஏன் வீக் ஆசிட் வந்து ஒரு அசிடிக் மீடியம்ல தான், ஒரு ஆசிடிக் ட்ரக் வந்து ஒரு அசிடிக் மீடியம்ல தான் ஏன் வந்து அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அசிடிக் ட்ரக் ஒரு அசிடிக் மீடியத்துல தான் வந்து அன்அயனைஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ப்ளீஸ் நோட் இட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு அசிடிக் ட்ரக் ஒரு அசிடிக் மீடியத்துல தான் வந்து அன்அயனைஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ஏன், எப்படி, என்ன மெக்கானிசம்ஸ் அப்படின்னா அது நம்ம தனி சாப்டர்ல தனியா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அசிடிக் ட்ரக் ஒரு அசிடிக் மீடியத்துல தான் வந்து அன்அயனைஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், அன்அயனைஸ்டு ஃபார்ம் வந்து ஹைலி லிபிட் சாலிபிள். ஓகேங்களா? ஹைலி லிபிட் சாலிபிள். அதனால தான் சொல்ல வரேன், வீக் அசிடிக் ட்ரக் ஆர் அசிடிக் ட்ரக் ஆல்வேஸ் வெல் அப்சர்வ்ட் இன் அசிடிக் மீடியம் அண்ட் பேசிக் ஆர் வீக் பேசிக் ட்ரக் ஆல்வேஸ் வெல் அப்சர்வ்ட் இன் அல்கலைன் மீடியம். ஏன் அப்படின்னா ஒரு அசிடிக் மீடியத்துல ஒரு பேசிக் ட்ரக் ஒரு பேசிக் மீடியத்துல தான் வந்து அன்அயனைஸ்டு ஃபார்ம் அண்ட் நான் போலார் நேச்சர்ல இருக்கும். புரியுதுங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோட் இட். நெக்ஸ்ட், பயாலஜிக்கல் பேரியர் ஆர் செல் மெம்பரன். நம்ம உடம்புல ஒரு ட்ரக் மாலிகுல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அப்போ ஒரு தடையை தாண்டி போகணும். சோ அப்ப நம்ம உடம்புல வந்து என்னென்ன பயாலஜிக்கல் பேரியர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒன்னு செல் மெம்பரன், ரெண்டாவது வந்து கேபிலரி வால்ஸ், பிளட் வெசல்ஸ் இருக்கிற ட்ரக் மாலிகுல் வந்து வெளியில போகணும். சோ அடுத்த பேரியர் வந்து கேபிலரி வால்ஸ். மூணாவது வந்து பிளாசென்டா. இந்த பிளாசென்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸ் வந்து ஃபீட்டஸ்க்கு வந்து எல்லா ட்ரக்ஸுமே வந்து ஃபீட்டஸ்க்கு போகாது. ஓகேங்களா? சோ நேச்சுரலாவே வந்து பிளாசென்டா வந்து அந்த ட்ரக்கை வந்து தடுத்துரும். பட் ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக் வந்து ஈஸியா பிளாசென்டாவையும் கிராஸ் பண்ணிரும். அது தனி சாப்டர், அதை நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அப்ப நம்ம உடம்புல பயாலஜிக்கல் பேரியர்ஸ் வந்து 3 இருக்கு. ஒன்னு செல் மெம்பரன், ரெண்டாவது கேபிலரி, மூணாவது பிளாசென்டா. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चंस தான். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்சார்ப்ஷன்ஸ்ல பயோ அவைலபிலிட்டி இஸ் a fraction of a administered drug that reaches the systemic circulation in unchanged form. பயோ அவைலபிலிட்டினா என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு ட்ரக் எடுத்துக்கிட்டோம், அந்த எடுத்த ட்ரக்ல எவ்வளவு ட்ரக் வந்து மெட்டபாலிசம் ஆகாத
pharmacologically active drug unchanged pharmacologically active drug எவ்வளவு drug வந்து systemic circulation அதாவது bloodக்கு போய் ரீச் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். பயோ அவைலபிலிட்டினா என்ன? ப்ளீஸ் நோட் இட். fraction of administered drug that reaches the systemic circulation without change. மெட்டபாலிசம் ஆகாத ஹைலி pharmacologically active drug மட்டும் தான் வந்து என்னது சர்க்குலேஷனுக்கு போகுது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம் பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த ஒவ்வொரு டேர்மும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேர்மை வந்து மாத்தி கூட கேட்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் படிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ஆப்ஷனை வந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணணும். புரியுதுங்களா? Next, bioavailability of orally administered drug can be calculated by comparing the area under curve after oral and intravenous administration. So bioavailability. So நம்ம ஓரலா எடுத்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு அந்த ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆயிருக்கு, அதனுடைய பயோஅவைலபிலிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம சிம்பிளா ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் மூலமா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா பை கம்பேரிங் ஏரியா அண்டர் கர்வ் ஆஃப்டர் ஓரல் அண்ட் ஐவி அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஐவில வந்து ஏரியா அண்டர் கர்வ் எவ்வளோ, அதே மாதிரி ஓரல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஏரியா அண்டர் கர்வ் எவ்வளவு. ஸோ இது ரெண்டையும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம எவ்வளவு பயோஅவைலபிலிட்டி அப்படின்னு நம்ம ஒரு ட்ரக்கு சொல்லிட முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்க நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட், பயோ அவைலபிலிட்டி கேன் பி டெட்டர்மைன்டு ஃப்ரம் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆர் யூரினரி எக்ஸ்கிரீஷன் டேட்டா. ஸோ பயோஅவைலபிலிட்டியை வந்து ரெண்டு விதமா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஒன்று வந்து ஃப்ரம் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆர் யூரினரி எக்ஸ்கிரீஷன் டேட்டா. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் வந்து பயோஅவைலபிலிட்டியை கால்குலேஷன் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் காஸ் ஃபார் ரெடியூஸ்ட் பயோ அவைலபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்னா என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்ஸ் வந்து மேக்ஸிமம் நடக்கிறது வந்து ஓரல் ரூட்ல கொடுக்கும்போது தான். ஸோ ஓரல்ல வந்து நம்ம யூஸ்வலா என்ன டேப்லெட் சாப்பிட்றோம், கேப்சூல் சாப்பிட்றோம், சிரப், சஸ்பென்ஷன், பவுடர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஓரலா எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் ஓரலா போன ட்ரக்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போய் எதை போய் மீட் பண்ணுது அப்படின்னா அது லிவர் தான் போய் மீட் பண்ணும். போர்ட்டல் சர்க்குலேஷன்ஸ் மூலமா என்ன பண்ணும், ட்ரக் மாலிகுல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லிவருக்கு தான் போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து பிளட்டுக்கு போகும். ஸோ பயோ அவைலபிலிட்டி அதாவது பிளட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரக் மாலிகுல் வந்து மெட்டபாலிசம் ஆயிடும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, அதனுடைய பயோ அவைலபிலிட்டி வந்து குறையுது. பிளட்டுக்கு ரீச் ஆகக்கூடிய அந்த ட்ரக் அன்சேஞ்ச் ட்ரக் வந்து குறையுது இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், பயோ அவைலபிலிட்டி எஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா பாருங்க, the drug concentration in the systemic circulation after oral administrations divided by the drug concentration in the systemic circulation after IV administrations. இந்த ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் நம்ம என்ன சொல்றோம் பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். F is equal to எவ்வளோ, F is equal to 1, F is equal to 0.9, F is equal to 0.8. ஸோ எந்த அளவுக்கு F இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம இந்த ரெண்டு ரேஷியோ வச்சு தான் பார்ப்போம். ஓகேங்களா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ நம்ம இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட், டைம் ஃபார் பீக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் Tmax அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எவ்வளவு நேரத்துல வந்து மேக்ஸிமம் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து அச்சீவ் ஆயிருக்கு இருக்கிறதுலயே ட்ரக் அப்சார்ப்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா ட்ரக் அப்சார்ப்ஷன்ஸ் ஆயிட்டு இருக்கு. ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆக எந்த டைம்ல வந்து மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து பிளட்ல ரீச் ஆயிருக்கு அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் Tmax அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? டைம் ஃபார் பீக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் இண்டிகேட் த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ். அப்ப Tmax வந்து எதை இண்டிகேட் பண்ணுது, இண்டிகேட் த ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கான்செப்ட், இங்க எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் ஆசிட்ஸ். என்னென்ன ட்ரக்ஸ் வந்து நம்ம அதிகமா காமனா எடுத்துக்கக்கூடிய ட்ரக்ல வந்து என்னென்ன ட்ரக்ஸ் வந்து வீக் அசிடிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனுடைய அப்சார்ப்ஷன் அதனுடைய பயோ அவைலபிலிட்டிக்கு. ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு அசிடிக் ட்ரக் ஒரு அசிடிக் மீடியத்திலையும் ஒரு பேசிக் ட்ரக் ஒரு பேசிக் மீடியத்தில் தான் அது வந்து அதனுடைய அப்சார்ப்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ இதனுடைய கேரக்டர்ஸ் தெரிஞ்சாதான் அதனுடைய நம்ம ஃபார்முலேஷன்ஸ், ஸோ எந்த டைப் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ் ஓரல்ல வந்து எந்த டைப் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா வரும். அதனுடைய சாலிபிலிட்டி எப்படி இருக்கும், அதனுடைய அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நமக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ட்ரக்கும் வந்து அது வீக் அசிடிக்கா அல்லது வீக் பேசிக்கா அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ காமனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக் வீக் அசிடிக்ல வந்து பார்பிச்சுரேட் எல்லாமே வந்து வீக் அசிடிக் ட்ரக். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனோபார்பிட்டோன் வீக் அசிடிக் ட்ரக். அதே போல ஆல் ஆஃப் த கிட்டத்தட்ட ஆல் நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அசிடிக் இன் நேச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்பிரின், டைக்ளோஃபினாக் இது எல்லாமே வந்து அசிடிக். நெக்ஸ்ட் வந்து மீத்தோட்ரெக்ஸ்டேட் அதுக்கப்புறம் சல்ஃபோனமைட், பெனிசிலின்ஸ் இது எல்லாமே வந்து நேச்சுரலி வீக் அசிடிக் ட்ரக்ஸ். ஸோ இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல எது வந்து வீக் ஆசிட் ட்ரக் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ட்ரக் இதுல இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஆப்ஷன் இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வீக் பேசிக் ட்ரக்ஸ். காமனா யூஸ் பண்ணக்கூடிய வீக் பேசிக் ட்ரக்ஸ் என்ன அப்படின்னா மார்பின், அட்ரோஃபின், ஆம்பிட்டமின், குயினின், ஹயோசின்ஸ். யூஸ்வலாக நேச்சுரலி அக்கோரிங் அல்கலாய்ட்ஸ் ஆர் செமி சிந்தட்டிக். இது எல்லாமே வந்து நேச்சுரலாவே பேசிக்ஸ் வீக் பேசிக் ட்ரக்ஸ். அல்கலாய்ட்ஸ் எல்லாமே வீக் பேசிக் ட்ரக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் எல்லாமே அல்கலாய்ட்ஸ். மார்பின், அட்ரோஃபின், குயினின், ஹயோசின்ஸ் இது எல்லாமே அல்கலாய்ட்ஸ். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து வீக் பேஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட், ட்ரக் வித் ஹை ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்ஸ். எந்தெந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அதிகம்
ஏன் அப்படின்னா அதனுடைய பயோ அவைலபிலிட்டி கம்மியா இருக்கும். அப்போ நம்ம டோஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் நம்ம இங்க கொடுக்கணும். நம்ம டோஸ் இங்கிருந்து கொடுக்கும்போது அதிகமா கொடுத்தாதான் நமக்கு வந்து அந்த தெரபியூட்டிக் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து அச்சீவ் ஆகும். தெரபியூட்டிக் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டேர்ம். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு குட் பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன் அச்சீவ் ஆனாதான் நமக்கு வந்து கம்ப்ளீட் பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக் வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஆயிடுச்சு. அப்போ பயோலபிலிட்டி கம்மியாகுது அப்படின்னா தெரபியூட்டிக் பிளாஸ்மா தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அவுட்புட் நமக்கு சரியா கிடைக்காது. ஸோ பாருங்க, ஹைலி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ட்ரக் என்னென்ன அப்படின்னா மறக்கக்கூடாது, இதை நீங்க மெமரி பண்ணிக்கணும். நைட்ரேட் எல்லாமே ஆன்டி ஆன்ஜினல் ட்ரக். நைட்ரேட்ஸ் இதெல்லாமே வந்து ஹைலி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம்ஸ். அப்புறம் ஹைட்ரோகார்டிசோன், லிக்னோகைன், ப்ரோப்ரானோல். இந்த ப்ரோப்ரானோல் வந்து அடிக்கடி கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோப்ரானோல் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஹைலி ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ட்ரக் என்ன அப்படின்னா 4 ஆப்ஷன்ல இந்த ப்ரோப்ரானோல் வந்து அதிகமா கேட்டிருக்காங்க. ப்ரோப்ரானோல், சால்புட்டமால், மார்பின், இது எல்லாமே வந்து ஹை ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மூணையும் படிச்சுக்கோங்க. வீக் அசிடிக் ட்ரக், வீக் பேசிக் ட்ரக், ஹை ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ட்ரக். எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. அடிக்கடி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது வரைக்கும் அப்சர்ப்ஷன் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல இருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, நம்ம எப்படி படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அசிடிக் ட்ரக். ஒன்ஸ் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா என்ன? அதாவது ட்ரக் டிரான்ஸ்போர்ட் ஆர் ட்ரக் மூவ்மெண்ட் ஃப்ரம் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் டு தி டார்கெட் சைட். அவ்வளவுதாங்க. ஒரே லைன்ல சொல்ல போனா ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா என்ன? ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன், அதாவது ட்ரக் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், ட்ரக் ரத்தத்துல இருந்து, அதாவது பிளட் சர்க்குலேஷன்ல இருந்து எங்க போய் அது வேலை செய்யணுமோ அங்க அந்த டிஸ்டன்ஸ், அந்த மூவ்மெண்ட் தான் வந்து என்ன சொல்றோம், ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. ஒன்ஸ் ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆகி ரத்தத்துல போகுது, ரத்தத்துல போன ட்ரக்ஸ் வந்து அது ஃப்ரீயா இருக்காது. என்ன பண்ணும், அது பிளாஸ்மால நிறைய புரோட்டீன் இருக்கு, அந்த புரோட்டீன் கூட போய் பைண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரோட்டீன் பைண்டிங் கான்செப்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி இந்த புரோட்டீன் பைண்டிங் ஃபேக்டர் பேராமீட்டர்ஸ் வந்து நிறைய இடத்துல நமக்கு அப்ளை ஆகுது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஹால் ஃபைவா இருந்தாலும் சரி, ட்ரக் மெட்டபாலிசம் ஆனாலும் சரி, ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சரி, டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் தென் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், எல்லாத்துக்குமே இந்த புரோட்டீன் பைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து நம்ம கொஞ்சம் அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பாருங்க, அசிடிக் ட்ரக் பைண்ட் டு அல்புமின் இன் பிளாஸ்மா. நேச்சுரலா நாம வந்து ஒரு அசிடிக் ட்ரக்ஸ் அப்சார்ப்ஷன் ஆன அசிடிக் ட்ரக் வந்து அல்புமின் கூட பைண்ட் ஆகும். இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேசிக் ட்ரக் பைண்ட் டு ஆல்பா 1 ஆசிட் கிளைகோப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகும். இந்த ரெண்டு கான்செப்ட்ல இருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்னு ட்ரக் வீக் ஆசிடா இருக்கலாம், அல்லது ட்ரக் வீக் பேசிக்கா இருக்கலாம். சப்போஸ் அந்த ட்ரக் வீக் ஆசிடா இருந்தா அல்புமின் கூட பைண்ட் ஆகும், அல்லது சப்போஸ் அந்த ட்ரக் வந்து வீக் பேசிக் ட்ரக்கா இருந்தா ஆல்பா 1 ஆசிட் கிளைகோப்ரோட்டீன் கூட பைண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாயிண்ட், ட்ரக் ஹேவிங் ஹையர் அஃபினிட்டி ஃபார் பிளாஸ்மா புரோட்டீன் கேன் டிஸ்பிளேஸ் அதர் ட்ரக்ஸ் ஃப்ரம் தி சேம் புரோட்டீன்ஸ். இந்த இது வந்து நான் ஸ்பெசிபிக். இந்த புரோட்டீன் பவுண்ட் அப்படிங்கிறது நான் ஸ்பெசிபிக். இப்போ ரெண்டு ட்ரக் கொடுக்குறோம், ஏ அண்ட் நெக்ஸ்ட் பி. இந்த ரெண்டு ட்ரக்ல வந்து எந்த ட்ரக் வந்து ஹைலி புரோட்டீன் பவுண்ட் இருக்கோ அதுதான் வந்து அங்க மேக்ஸிமமா வந்து பைண்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? ட்ரக் ஹேவிங் ஹையர் அஃபினிட்டி ஃபார் பிளாஸ்மா புரோட்டீன் கேன் டிஸ்பிளேஸ் த அதர் ட்ரக்ஸ். இப்போ ரெண்டு ட்ரக் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரக் கொடுக்குறோம், அது போய் என்ன பண்ணுது, அல்புமின் கூட பைண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது இன்னொரு ட்ரக் கொடுக்குறோம், அந்த ரெண்டாவதா கொடுத்த ட்ரக் வந்து அல்புமின் கூட அந்த பைண்டிங் அஃபினிட்டி வந்து அதிகமா இருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது போய் ஒட்டிக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது எங்க இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னா ட்ரக் இன்டராக்ஷன்ல இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஹை பிளாஸ்மா புரோட்டீன் பைண்ட் ட்ரக்ஸ் ஆர் ஜெனரலி மேக்கிங் த ட்ரக் லாங் ஆக்டிங் அண்ட் டிக்ரீஸ் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ப்ளீஸ் நோட் இட். எந்த ட்ரக் எல்லாமே வந்து அதனுடைய புரோட்டீன் பைண்ட் வந்து அதிகமா இருக்கோ, ஸோ அந்த ட்ரக் எல்லாமே வந்து டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து லாங்கா இருக்கும், அதனுடைய ஹால்ஃப் லைஃப் வந்து அதிகமா இருக்கும். ப்ளீஸ் நோட் இட். ட்ரக் உள்ள ஒன்ஸ் போகுது, போனதுக்கு அப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 மில்லிகிராம் கொடுக்குறோம், சும்மா ஹைபோதெட்டிக்கலா நான் சொல்றேன். ஒரு 100 மில்லிகிராம் ட்ரக் கொடுக்குறோம், அதுல ஒரு பாதி ட்ரக் 50% வந்து பைண்ட் ஆகுது, 50% வந்து ட்ரக் ஃப்ரீயா இருக்கு, பைண்ட் ஆகல, ஃப்ரீயா இருக்கு. அந்த ஃப்ரீ ட்ரக் மட்டும் தான் என்ன ஆகும், பிளட் வெசல்ஸ் விட்டு வெளியில போகும். அந்த ஃப்ரீ ட்ரக் தான் வந்து ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ஃப்ரீ ட்ரக் தான் வந்து பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். மீதி அந்த பைண்ட் ஆன ட்ரக் அப்படியே பைண்ட் ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும், எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீ ட்ரக் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுதோ, பிளட் சர்க்குலேஷனை விட்டு வெளியில போகுதோ, அந்த அளவுக்கு அந்த பைண்ட் ஆன ட்ரக் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஈக்லிபிரியம் ப்ராசஸ். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80% பைண்ட் ஆயிருக்கு, 20% ஃப்ரீயா இருக்கு. அந்த ஃப்ரீயான 20% தான் ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த 20% தான் வந்து பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் கொடுக்கும். அந்த 20% தான் ட்ரக் மெட்டபாலிசமே ஆகும். ட்ரக் ஃப்ரீயா இருந்தா தானே மெட்டபாலிசம் ஆகும். ட்ரக் ஃப்ரீயா இருந்தா தானே ட்ரக் கிட்னி வழியா வந்து குளோமரல் ஃபில்ட்ரேஷன்ஸ் நடக்கும். ட்ரக் ஃப்ரீயா இருந்தா தானே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ ஃப்ரீயா இருக்கிற ட்ரக் தான் என்ன ஆகும், பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் கொடுக்கும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நடக்கும், மெட்டபாலிசம் ஆகும், எக்ஸ்கிரீஷன் ஆகும், எலிமினேஷன் ஆகும், எல்லாமே ஆகும். ஓகேங்களா? பவுண்டட் ட்ரக் வந்து அப்படியே இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எந்த அளவுக்கு ஃப்ரீ ட்ரக் அங்க வந்து கம்மியா இருக்கும், அந்த அளவுக்கு கிராஜுவலா வந்து அந்த புரோட்டீன் பவுண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடிக்கடி கேட்கக்கூடியது. புரியுதுங்களா? சோ இதெல்லாமே வந்து புரோட்டீன் பவுண்ட் அதிகமா இருக்கும், அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து லாங் ஆக்டிங் ட்ரக்ஸ். அதே மாதிரி வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அடுத்த பாயிண்ட்ஸ், வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக் இஸ் given by VD, வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், the dose administered by IV route divided by plasma concentrations. இந்த பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அந்த ஐவில எவ்வளவு கொடுத்தோம், இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் தான் நம்ம வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐவில ஒரு ட்ரக் கொடுக்குறோம், ஐவில கொடுக்குறது வந்து 100%.
கொடுக்குற எல்லாமே வந்து என்ன ஆகுது, பிளட்ல வந்து ரீச் ஆகுது. ஸோ நம்ம ஓரலா கொடுக்கல, ஐஎம்ஆ கொடுக்கல, சப்குட்டேனியஸா கொடுக்கல. அப்படி கொடுத்தாதான் அங்க ட்ரக் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுல நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும், பயோ அவைலபிலிட்டி கம்மியாகும். பட் ஐவில கொடுக்கும்போது 100% பயோ அவைலபிலிட்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க பாருங்க, வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் விடி அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம். விடி இஸ் ஈக்குவல் டு டோஸ் அட்மினிஸ்டர்ட் பை ஐவி 100% மேல இருக்கு, டிவைடட் பை பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதிகமாக அந்த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். அதை தான் இதுல சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஓகே. Next, more lipid soluble drugs or unionized molecules or low ionized drugs can easily cross the membrane and are more likely to be highly distributed and show marked redistributions. ஆல்ரெடி சொன்னேன், எந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக்கோ, எந்த ட்ரக் எல்லாமே வந்து அன்ஐனைஸ்ட் ட்ரக்கோ அது ஈஸியா அப்சார்ப்ஷன் ஆகும்னு சொன்னேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்ளை ஆகுது. எந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக்கோ, எந்த ட்ரக் எல்லாமே வந்து அன்ஐனைஸ்ட் ட்ரக்கோ, அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஸ்பீடா இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பீடா இருக்கும். அதே சமயம் இங்க பாருங்க, இட் ஷோ மார்க்கெட் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ரீடிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, ட்ரக் வந்து பிளட் வெசல்ஸ்ல இருந்து டிஷ்யூக்கு போகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. மறுபடியும் டிஷ்யூல இருக்கிற ட்ரக் வந்து பிளட்டுக்கே வரும். இதான் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட், in obese patients because of greater than normal adipose content, volume of distribution is increased. ஸோ ஒபீஸ் பேஷன்ஸ்க்கு வந்து அடிப்போஸ் கண்டென்ட் வந்து அடிப்போஸ் டிஷ்யூ வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? லிபிட்ஸ் வந்து அங்க அதிகமா இருக்கும்போது, நமக்கு ஃபேட் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும்போது அங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அவங்களுக்கு அங்க அதிகமா இருக்கும். அதை தான் சொல்ல வராங்க. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய எம்சிக்யூஸ் தான். நெக்ஸ்ட், apparent volume of distributions, VD, அதாவது நம்ம apparent volume of distributions அப்படின்னு சொல்லுவோம், is more for drug sequestered in tissue. ஸோ எந்த ட்ரக் எல்லாமே வந்து டிஷ்யூல வந்து ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக் வந்து டிஷ்யூல ஈஸியா வந்து போய் டெபாசிட் ஆயிடும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து மோர் அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ மோர் அப்பரண்ட் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எதுக்கு இருக்கு? த ட்ரக் சீக்வெஸ்டர்ட் இன் டிஷ்யூ, மோர் ஃபார் ட்ரக் சீக்வெஸ்டர்ட் இன் டிஷ்யூ. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடியது. நெக்ஸ்ட், டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஐவி அட்மினிஸ்டர்ட் ட்ரக் டிபெண்ட்ஸ் ஆன் protein binding, clearance, distributions volume, lipid solubility and half life. ஒரு ட்ரக்னுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எதெல்லாம் பொறுத்து இருக்கு அப்படின்னா, எஸ்பெஷலி ஐவி, டைரக்டா ஐவில கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அது புரோட்டீன் பவுண்ட் ஆல்ரெடி சொன்னேன். புரோட்டீன் பவுண்ட் அதிகமா இருந்தா டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் லாங்கா இருக்கும். கிளியரன்ஸ் வந்து ஸ்பீடா இருக்கு அப்படின்னா டியூரேஷன் கம்மியா இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், வால்யூம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து என்ன இருக்கும்? அதனுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து குறையும், வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமா இருந்தா. லிபிட் சாலிபிலிட்டி அதே போல அதோட அப்சார்ப்ஷனும் வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனும் அதிகமா இருக்கும், லிபிட் சாலிபிலிட்டி அதிகமா இருந்தா. ஓகேங்களா? அப்புறம் ஹால்ஃப் லைஃப், இந்த எல்லா ஃபேக்டர்ஸ் வந்து ஹால்ஃப் லைஃப் டெட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ரக்னுடைய டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷனை வந்து டெட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல பிளட் பிரெயின் பேரியர், பிபிபி அப்படின்னு சொல்லுவோம். 3 பேரியர் பார்த்தோம். ஒன்னு பயாலஜிக்கல், ரெண்டாவது பிளட் பிரெயின் பேரியர், மூணாவது வந்து பிளாசென்டல் பேரியர். அதுல முக்கியமானது பிளட் பிரெயின் பேரியர். இது மூளையை சுத்தி இருக்கும். இந்த பேரியர் தான் வந்து நம்ம மூளையை வந்து பாதுகாக்கும். அவ்வளவு சீக்கிரம் நம்ம சாப்பிடக்கூடிய ட்ரக்ஸ் வந்து மூளையில வந்து உள்ள அனுமதிக்காது. அதான் நம்ம இந்த பேரியர் அப்படின்னு சொல்றோம், பிளட் பிரெயின் பேரியர். ஏன் அனுமதிக்காது? which restrict the entry of many drugs into brain because of which is constituted by p-glycoprotein efflux carrier protein. ஸோ அங்க வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டர் இருக்கு, p-glycoprotein transport சேனல் டிரான்ஸ்போர்ட். இது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ட்ரி ஆகாது. என்ன பண்ணும்? ஒன்ஸ் ட்ரக் வந்து உள்ள வந்தாலும் இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டர் மெக்கானிசம்ஸ் மூலமா ட்ரக் வந்து ஈஃப்ளக்ஸ் பண்ணி விட்டுரும், அதாவது வெளியில தள்ளி விட்டுரும் ஃப்ரம் பிரைன் இன் பிரைன் கேபிலரி செல்ஸ். அதே போல இது வந்து டைட் ஜங்ஷன் பிட்வீன் எண்டோதீலியல் செல்ஸ். ஸோ நம்ம நார்மல் பிளட் வெசல்ஸ்க்கும் பிபிபியில் இருக்கிற அந்த எண்டோதீலியல் செல்ஸ்க்குள்ள அந்த கேப் வந்து இங்க அதிகமா டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ இங்க பிளட் பிரைன் பேரியர்ல வந்து இந்த எண்டோதீலியல் கேப் ஜங்ஷன், அந்த வாய்ட் ஸ்பேஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ டைட் ஜங்ஷன், அதனால வந்து அவ்வளவு சீக்கிரம் ட்ரக் மாலிகூல்ஸ் உள்ள வந்து என்ட்ரி ஆகாது. அதே மாதிரி நிறைய என்சைம்ஸ் வந்து அதுல பிரசன்ட் ஆயிருக்கும். அங்க ஈஸியா வந்து என்சைம் வந்து அந்த ட்ரக் மாலிகூல்ஸ் மெட்டபாலிசம் பண்ணிடும். இந்த 3 முக்கியமான ப்ராசஸ்னால தான் வந்து பிளட் பிரைன் பேரியர் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவு சீக்கிரம் ட்ரக் மாலிகூல் உள்ள வந்து என்டர் ஆகாது. இதுல இருந்து அடிக்கடி क्वेश्चंस கேக்குறாங்க. நெக்ஸ்ட், லோடிங் டோஸ் ஆஃப் ட்ரக் இஸ் given to achieve steady state concentration in short time. லோடிங் டோஸ் ஆஃப் ட்ரக்ஸ், இந்த லோடிங் டோஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு வந்து குயிக்கா தெரபியூட்டிக் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து அச்சீவ் ஆகிறதுக்காக இந்த லோடிங் டோஸ் வந்து கொடுக்குறோம். the loading dose of drug is given to achieve steady state concentration in short time. ஷார்ட் டைம்ல ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் அச்சீவ் ஆகிறதுக்காக நம்ம லோடிங் டோஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட், லோடிங் டோஸ் depends on some factors like drug concentration to be achieved. so loading dose வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, நமக்கு அச்சீவ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு, ஸோ ஸ்டெடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அங்க மெயின்டைன் பண்ணணும், தெரபியூட்டிக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம எவ்வளவு மெயின்டைன் பண்ணணும், அது முக்கியமான ஃபேக்டர். ரெண்டாவது வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ட்ரக்னுடைய வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு. ரெண்டாவது அந்த ட்ரக்னுடைய பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் கிளியரன்ஸ் ஆஃப் தி ட்ரக்ஸ். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் லோடிங் டோஸ் வந்து இங்க டிட்டர்மைன் ஆகுது. ஸோ என்னென்னது? தெரபியூட்டிக் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ, வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ, பயோ அவைலபிலிட்டி, ட்ரக்னுடைய பயோ அவைலபிலிட்டி என்ன, அந்த ட்ரக்னுடைய கிளியரன்ஸ் எவ்வளோ, ஹால்ஃப் லைஃப் எவ்வளோ, இதை பொறுத்து தான் வந்து லோடிங் டோஸ் வந்து நமக்கு இங்க டிட்டர்மைன் ஆகுது. அடுத்தது மெயின்டெனன்ஸ் டோஸ் ரேட் ஆஃப் ட்ரக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிரைமர்லி டோட்டல் பாடி கிளியரன்ஸ்.
டோட்டல் பாடி கிளியரன்ஸ் பொறுத்து மெயின்டெனன்ஸ் டோஸ் நமக்கு கம்மியா தேவைப்படுமா அதிகமா தேவைப்படுமாங்கிறத வந்து நம்ம தீர்மானிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டோட்டல் பாடி கிளியரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. டோட்டல் பாடி கிளியரன்ஸ்னா என்ன? மெயின்டெனன்ஸ் டோஸ் இஸ் ஈக்குவல் டு கிளியரன்ஸ் இன்டு பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ரெக்வயர்டு. ஸோ எவ்வளோ கிளியரன்ஸ் ஆகுது, அதே போல நமக்கு பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ தேவைப்படுது. ஓகேங்களா? இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் வந்து மெயின்டெனன்ஸ் டோஸை வந்து தீர்மானிக்குது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்டர் டோஸ் இன்டர்வல்ஸ். ஒரு டோஸுக்கும் இன்னொரு டோஸுக்கும் நடுவில் எவ்வளோ இன்டர்வல்ஸ் இருக்கணும், ஸோ டியூரேஷன் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா வந்து இன்டர் டோஸ் இன்டர்வல்ஸ். இட்ஸ் டிபெண்ட் ஆன் ஹால்ஃப் லைஃப் ஆஃப் த ட்ரக்ஸ். ட்ரக்னுடைய ஹால்ஃப் லைஃப் பொறுத்து தான் இன்டர் டோஸ் இன்டர்வல் வந்து அமையுது. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து பார்க்கக்கூடியது பாருங்க, ட்ரக் வித் ஹை பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங். என்னென்ன ட்ரக் எல்லாமே வந்து நேச்சுரலாவே அதிகமான பிளாஸ்மா ப்ரோட்டீன் பைண்டிங் இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இது வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடியதான். பென்சோடைசிபின், அதாவது டைசிஃபார்ம் ட்ரக்ஸ், குளோரோடைசிஃபாக்சைடு, மிடசோலம், இது எல்லாமே வந்து என்னது அதிகமான ப்ரோட்டீன் பவுண்ட் இருக்கு. அதே போல குளோரோப்ரோபமைடு, டோல்பியூட்டமைடு, ஆன்டிடயபெட்டிக் ட்ரக்ஸ், குளோரோப்ரோபமைடு, டோல்பியூட்டமைடு, சைக்ளோஸ்போரின், ஃப்ளோக்சிட்டின், இமிப்ராமின், வெரப்பமைல், வேர்ஃபரின், இது எல்லாமே வந்து ஹைலி ப்ரோட்டீன் பைண்டிங் ட்ரக்ஸ். அப்போ ப்ரோட்டீன் பைண்ட் வந்து அதிகமா இருக்கும். ஒரு ட்ரக் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 80% ப்ரோட்டீன் பவுண்ட், 90% ப்ரோட்டீன் பவுண்ட், 50% ப்ரோட்டீன் பவுண்ட், 20% அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம கொடுத்த ட்ரக்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 90% ப்ரோட்டீன் ஆயிருக்கு. மீதி ரிமைனிங் 10% தான் ஃப்ரீயா இருக்கு. அந்த 10% தான் வந்து போய் என்ன ஆகுது, டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, போயிட்டு வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுது, அல்லது மெட்டபாலிசம் ஆகுது, அல்லது எலிமினேட் ஆகுது, வாட் எவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே நடக்கும் அந்த ஃப்ரீ ட்ரக் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ எந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ப்ரோட்டீன் பவுண்ட் அதிகமா இருக்கோ அந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அந்த டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து லாங்கா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஹால்ஃப் லைஃபும் அதிகமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது some important key points, golden points from drug metabolism or biotransformation. drug metabolismனா என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவ் ட்ரக் வந்து இன்ஆக்டிவா மாறுறது, அதுதான் drug metabolism அப்படின்னு சொல்றோம். ஸோ pharmacologically inactive. சில நேரம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய இன்ஆக்டிவ் ட்ரக் கூட மெட்டபாலிசம் ஆனதுக்கு அப்புறம் ஆக்டிவா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாமே ப்ரோ ட்ரக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? drug biotransformations. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஹெபாட்டிக் மெட்டபாலிசம். ஸோ ட்ரக் மெட்டபாலிசம்ஸ் வந்து நம்ம பாடியில நிறைய இடத்துல நடக்குது. மேஜரா நடக்கக்கூடிய இடம் வந்து லிவர், ஹெப்படோசைட்ஸ்ல தான் வந்து மேஜரா ட்ரக் மெட்டபாலிசம்ஸ் வந்து நடக்கும். அதையும் தாண்டி எங்க நடக்கும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ்ல கட் மைக்ரோஃப்ளோரா நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் லங்ஸ்ல மெட்டபாலிசம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. கிட்னில வந்து மெட்டபாலிசம்ஸ், ட்ரக் மெட்டபாலிசம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. பிளட்லயே நிறைய என்சைம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அங்கேயே வந்து மெட்டபாலிசம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நிறைய டிஷ்யூ ஃப்ளூயிட், பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ல வந்து மெட்டபாலிசிங் என்சைம் நிறைய இருக்கு, அங்கேயும் மெட்டபாலிசம் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் மேஜர் மெட்டபாலிசிங் சைட் அப்படின்னா எது அப்படின்னா என்னது, லிவரை தான் நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? ஓகே. ஹெபாட்டிக் மெட்டபாலிசம், லிவர் மெட்டபாலிசம் அண்ட் ரீனல் எக்ஸ்கிரீஷன்ஸ். ஹெபாட்டிக் மெட்டபாலிசம் அண்ட் ரீனல் எக்ஸ்கிரீஷன் ஆர் two most important mechanisms involved in terminations of drug action. ஒரு drug action terminations வந்து ரெண்டு important points. ஒன்னு ஹெபாட்டிக் மெட்டபாலிசம்ஸ், இன்னொன்னு வந்து ரீனல் எக்ஸ்கிரீஷன்ஸ். இதுதான் வந்து ரெண்டு முக்கியமான மெக்கானிசம் அந்த ட்ரக்னுடைய ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா டெர்மினேட் ஆகிறதுக்கு. ரெண்டாவது பாயிண்ட், metabolism of drugs primarily result in conversions of highly lipid soluble drug to water soluble metabolite. மெட்டபாலிசம்னா என்ன? ஒரு லிபிட் சாலிபிள் ட்ரக்ஸ், ஒரு ஆக்டிவ் லிபிட் சாலிபிள் ட்ரக் வந்து ஹைலி வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸா மாற்றக்கூடியது தான் வந்து மெட்டபாலிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ உள்ள போற ட்ரக் வந்து என்னது ஹைலி லிபிட் சாலிபிளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது உள்ள போற ட்ரக்கே வந்து ஹைலி வாட்டர் சாலிபிள்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஹால்ஃப் லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கும், அது ஈஸியா டக்குன்னு யூரின் வழியா எலிமினேட் ஆயிடும். புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். பொதுவா எந்த ட்ரக் எல்லாமே வந்து லிபிட்ஸ் ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக்கோ அதோட டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ எந்தெந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹைலி வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸோ எடுக்கும் போதே ஹைலி வாட்டர் சாலிபிள் ட்ரக்ஸோ அதோட டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அப்ப நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஹைலி லிபிட் சாலிபிள் ட்ரக் வந்து ஹைலி போலார் காம்பவுண்டாகவும் ஹைலி வாட்டர் சாலிபிளாகவும் ஈஸிலி செக்ரிட்டபிள் ஃபார்மாகவும் மாத்துறது தான் நம்ம என்ன சொல்றோம், மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், இந்த மெட்டபாலிசம்ஸ் வந்து ரெண்டு ஃபேஸ்ல நடக்குங்க. இந்த ஹெபாட்டிக் மெட்டபாலிசம் வந்து ரெண்டு ஃபேஸ்ல நடக்கும். ஒன்னு வந்து phase 1 மெட்டபாலிசம், இன்னொன்னு வந்து phase 2 மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் phase 1 reaction. phase 1 metabolism is to attach the functional group to the drug molecule, whereas phase 2 reaction serve to attach a conjugate to the drug molecules. அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு phase சொன்னேன்ல, phase 1 and phase 2. phase 1ல வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆட் ஆகும். phase 1ல வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷனல் குரூப், ஒரு கார்பாக்சிலா இருக்கலாம், ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பா இருக்கலாம், ஆர் எனி அதர் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனல் குரூப் போய் அந்த மாலிகுல்ல அட்டாச் ஆன உடனேயே அந்த ட்ரக் மாலிகுல் வந்து வாட்டர் சாலிபிளா கன்வெர்ட் ஆயிடும். அது வந்து போலாரா அண்ட் ஹைலி வாட்டர் செக்ரிட்டபிளா வந்து கன்வெர்ட் ஆயிடும். இது வந்து phase 1ல நடக்கும். phase 2ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காம்பவுண்ட் வந்து அந்த ட்ரக் மாலிகுல்ல போய் கான்ஜுகேட் பண்ணும், போய் ஒட்டிக்கும். ஓகேங்களா? கான்ஜுகேட் பண்ணும். அப்படி கான்ஜுகேஷன் ப்ராசஸ், அதாவது சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ், சிந்தட்டிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த phase 2 வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சிந்தட்டிக் ஃபேஸ் ஆர் கான்ஜுகேட் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் ஹைலி வாட்டர் சாலிபிள் சப்ஸ்டன்சஸ் வந்து அந்த ட்ரக் மாலிகுல்ல கான்ஜுகேட் ஆகும்போது அந்த ட்ரக் மாலிகுல் வந்து ஓவராலா என்ன ஆகுது, வாட்டர் சாலிபிளா கன்வெர்ட் ஆயிடுது. இதுதான் phase 2 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், இன் ஹெபாட்டிக் மெட்டபாலிசம், இங்க பாருங்க, ஹெபாட்டிக் மெட்டபாலிசம் phase 1 ரியாக்ஷன். என்னென்ன phase 1 ரியாக்ஷன்ஸ்ல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். ப்ளீஸ் நோட் இட், இட் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். phase 1ல என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன், ரெடுக்ஷன் ரியாக்ஷன்ஸ், ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ்,
சைக்ளிசேஷன் ப்ராசஸ் அண்ட் டீசைக்ளிசேஷன் ப்ராசஸ். இது எல்லாமே வந்து ஃபேஸ் 1ல நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட் இன் ஹெபாட்டிக் மெட்டபாலிசம் ஃபேஸ் 2 ரியாக்ஷன். ஃபேஸ் 2ல என்னென்ன ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா, ஃபேஸ் 2ல நான் என்ன சொன்னோம், கான்ஜுகேஷன் ரியாக்ஷன் சொன்னோம், அல்லது சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அப்ப என்னென்ன சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து கான்ஜுகேட் ஆகும் ட்ரக் மாலிக்யூல் கூட அப்படின்னா, சல்ஃபேஷன் அப்படின்னு சொல்லுவோம், மீத்தைல் குரூப் வந்து கான்ஜுகேட் ஆகும், மெத்திலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம், குளுக்கோரினிக் ஆசிட் வந்து கான்ஜுகேஷன்ஸ் நடக்கும், அது குளுக்கோரினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து மேஜர் ஃபேஸ் 2 மெட்டபாலிசம் ஆர் சிந்தட்டிக் ரியாக்ஷன்ஸ். குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன், இதை தான் குளுக்கோரினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அசிடைல் குரூப் வந்து கான்ஜுகேட் ஆகும், அசிடைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நிறைய அமினோ ஆசிட்ஸ் வந்து கான்ஜுகேட் ஆகும், எஸ்பெஷலி கிளைசின் அமினோ ஆசிட்ஸ் வந்து கான்ஜுகேட் ஆகும். அதுக்கப்புறம் குளுட்டதாயன் வந்து கான்ஜுகேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து ஆக்டிவ் ட்ரக்ஸ் கூட வந்து கான்ஜுகேட் ஆகும்போது அது இன்ஆக்டிவ் ஆகும், ஹைலி வாட்டர் சாலிபிள் ஃபார்ம் ஆகும், கன்வெர்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், மறக்கக்கூடாது. ஓகே, அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ப்ளீஸ் நோட் இட். Reduction in the amount of drug before it enter the systemic circulation is called first pass metabolisms. ஒரு ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆகுது, அப்சார்ப்ஷன் ஆன உடனேயே ஒரு சிஸ்டமிக் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரக் மெட்டபாலிசம் ஆயிடும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் ஆர் ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். whereas if the amount of drug decrease after entry into the systemic circulation, it is called eliminations. அதே சமயம் if the amount of drug decrease, அமௌண்ட் ஆஃப் ட்ரக் வந்து எப்ப எல்லாம் டிக்ரீஸ் ஆகும், ஒன்னு ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், அதாவது ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மெட்டபாலிசம் ஆயிடும், அதை ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் சொல்லுவோம். சில ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பிளட்ல வந்து ட்ரக் லெவல் வந்து ரெடியூஸ் ஆகும். எப்போ பாருங்க, if the amount of drug decrease after the entry into the systemic circulation, it is called elimination. சிஸ்டமிக் சர்க்குலேஷன்ஸ்ல என்டர் ஆனதுக்கு அப்புறம் ட்ரக் வந்து ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதை ட்ரக் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு முன்னாடியே பிளட்ல ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பிளட் கான்சென்ட்ரேஷன் அந்த ஆக்டிவ் ட்ரக் மாலிகுல் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதா? ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அண்ட் ட்ரக் எலிமினேஷன்ஸ். ஸோ பிஃபோர் ரீச்சிங் டு தி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் சொல்றோம், ஆஃப்டர் ரீச்சிங் டு தி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து ஒரு ட்ரக் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா அது எலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கான்செப்ட் மெட்டபாலிசம்ல நோட் இட், அடிக்கடி கேட்கக்கூடியது. ஒரு ட்ரக் மெட்டபாலிசம் ஆகுது அப்படின்னா அங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு என்சைம் தேவைங்க, இது எல்லாருக்கும் தெரியும் தான். என்சைம் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், அமினோ ஆசிட், புரோட்டீன்ஸ், எல்லாருக்குமே தெரியும். அப்போ மெட்டபாலிசம் வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் என்சைம் வந்து இங்க இன்வால்வ் ஆகுது மெட்டபாலிசத்துக்கு. ஒன்னு வந்து மைக்ரோசோமல் என்சைம், இன்னொன்னு வந்து நான் மைக்ரோசோமல் என்சைம். சோ ரெண்டு டைப் ஆஃப் என்சைம் வந்து இங்க நமக்கு இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, மைக்ரோசோமல் என்சைம். மைக்ரோசோமல் என்சைம் வந்து என்னென்ன ப்ராசஸ் இங்க நடக்குது அப்படின்னா, நோட் இட், ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் எங்க நடக்குது, ஃபேஸ் 1ல நடக்குது. நோட், ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நோட் பண்ணணும். மைக்ரோசோமல் என்சைம் என்னென்ன டைப் ஆஃப் ரியாக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, ஆல் ஃபேஸ் 1 ரியாக்ஷன்ஸ் ஆர் மைக்ரோசோமல் என்சைம் வச்சுக்கோங்களேன். ஆல் ஃபேஸ் 1 ரியாக்ஷன்ஸ். இங்க பாருங்க, ஃபேஸ் 1ல என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ். இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ்ல என்ன நடக்குது பாருங்க, ஹைட்ராக்சிலேஷன், டீஅல்கைலேஷன்ஸ், டீஅமினேஷன்ஸ். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பை சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 என்சைம்னால நடக்குது. சோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் மேஜரா இதனால நடக்குது, சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 என்சைம்னால நடக்குது. இது வந்து மைக்ரோசோமல் என்சைம் சொல்லுவோம். இன்னொரு டைப் ஆஃப் என்சைம் இருக்கு, தட் இஸ் ஃப்ளேவின் மோனோ ஆக்சிஜனேசஸ். இந்த ரெண்டு என்சைம்னால வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதே போல குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ், இது வந்து ஃபேஸ் 2ல பார்த்தோம். குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ் வந்து ஃபேஸ் 2ல. இந்த ஃபேஸ் 2ல வந்து குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ் மட்டும் தான் மைக்ரோசோமல் என்சைம்னால நடக்கும். பாருங்க, குழப்பத்துக்காக இன்னொரு முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுல ஆப்ஷன்ஸ்ல, பட் நாட் பை சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 என்சைம்ஸ். நோட் இட், இந்த குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன் வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ராசஸ், இது வந்து ஃபேஸ் 2ல நடக்கும். இது வந்து மைக்ரோசோமல் என்சைம்னால தான் நடக்கும், பட் நாட் பை சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450. சம் அனதர் மைக்ரோசோமல் என்சைம்ஸ்னால நடக்கும். ஓகேங்களா? அப்போ மைக்ரோசோமல் என்சைம்னால நடக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ் என்னது, ஆக்சிடேஷன். ஃபேஸ் 1ல, ஃபேஸ் 2ல குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால வந்து என்னென்ன என்சைம்னால நடக்கும் அப்படின்னா, சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450 அண்ட் ஃப்ளேவின் மோனோ ஆக்சிஜனேசஸ்னால நடக்கும். பட் குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ் வந்து சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450னால நடக்காது. அதே போல மைக்ரோசோமல் என்சைம் வந்து வேற என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னா, ரெடக்ஷன் ரியாக்ஷன் அண்ட் ஹைட்ரோலைசிஸ். சோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மைக்ரோசோமல் என்சைம்னால என்னென்ன மெட்டபாலிசம் ரியாக்ஷன்ஸ் வந்து அங்க நடக்கும் அப்படின்னா, ஒன்னு வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ், ரெண்டாவது வந்து ரெடக்ஷன் ப்ராசஸ், மூணாவது வந்து ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ், நாலாவது குளுக்கோரினிக் ஆசிட் கான்ஜுகேஷன் ப்ராசஸ். இந்த 4 முக்கியமான ப்ராசஸ் வந்து மைக்ரோசோமல் என்சைம்ஸ்னால நடக்கும். ஓகேங்களா? ஆக்சிடேஷன்ஸ்ல என்னென்ன நடக்கும், இந்த காம்பவுண்ட்ஸ் நேச்சர் எப்படி மாறும் அப்படின்னா, ஒன்னு ஹைட்ராக்சிலேஷனா இருக்கலாம், அல்லது டி அல்கைலேஷனா இருக்கலாம், அல்கைல் குரூப் ரிமூவ் ஆயிருக்கலாம், அல்லது அமினோ குரூப் ரிமூவ் ஆயிருக்கலாம். சோ இந்த ப்ராசஸ்னால வந்து என்னது, அங்க ஆக்சிடேஷன்ஸ்னால இந்த ப்ராசஸ்லாம் நடக்கலாம். ஒன்னு ஹைட்ராக்சில் குரூப் ஆட் ஆயிருக்கலாம், அல்லது அல்கைல் குரூப்பும் அமினோ குரூப்பும் ரிமூவ் ஆயிருக்கலாம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து மேஜரா சைட்டோக்ரோம் பாஸ்பேட் 450னாலையும் ஃப்ளேவின் மோனோ ஆக்சிஜனேசஸ் மைக்ரோசோமல் என்சைம்னாலையும் நடக்குது. புரியுதுங்களா? ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், நான் மைக்ரோசோமல் என்சைம். அடுத்தது நான் மைக்ரோசோமல் என்சைம்
ஆல் phase 2 except glucuronic acid conjugation reactions. phase 2ல நடக்கிற conjugation reactions எல்லாமே நான் மைக்ரோசோமல் என்சைம்னால தான் நடக்குது except only one. என்னது அது ஆல்ரெடி பார்த்துட்டோம், that is glucuronic acid conjugation. தவிர all phase 2 reactions எல்லாமே வந்து என்னது நான் மைக்ரோசோமல் என்சைம்னால தான் நடக்குது. ஓகேங்களா, இங்க பாருங்க all phase 2 except glucuronic acid conjugation and also oxidation reaction, reduction reaction and hydrolysis reactions. இங்க பாருங்க ஆக்சிடேஷன், ரெடுக்ஷன், ஹைட்ரோலிசிஸ் வந்து மைக்ரோசோமல் என்சைம்னாலையும் நடக்குது, நான் மைக்ரோசோமல் என்சைம்னாலையும் நடக்குது. நான் மைக்ரோசோமல் என்சைம் வந்து இங்க பாருங்க எல்லா phase 2ல நடக்கக்கூடிய எல்லா கான்ஜுகேஷன் ரியாக்ஷனும் நான் மைக்ரோசோமல் என்சைம்னால மட்டும் தான் நடக்குது, மைக்ரோசோமல் என்சைம்னால நடக்கல எக்ஸெப்ட் குளுக்கோரனிக் ஆசிட் கான்ஜுகேஷன்ஸ். ஆனா இந்த ஆக்சிடேஷன், ரெடுக்ஷன் அண்ட் ஹைட்ரோலிசிஸ் வந்து மைக்ரோசோமல் என்சைம்னாலையும் நடக்கும், நான் மைக்ரோசோமல் என்சைம்னாலையும் நடக்கும். நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுமையா கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியா புரியும். அடிக்கடி क्वेश्चंस கேட்கக்கூடிய ஒரு கோல்டன் பாயிண்ட்ஸ் இதுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் most common phase 2 drug metabolizing reaction is glucuronic acid conjugation. ஆல்ரெடி சொன்னேன் அதிகமா ஆனா phase 2 reactions வந்து இந்த glucuronic acid conjugations. அதே போல most common phase 1 drug metabolizing reactions என்னன்னா oxidation reactions. அதாவது ஹைட்ராக்சிலேஷன் ஆட் பண்ணும், அந்த drug molecules வந்து ஹைட்ராக்சில் குரூப்பை வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து ஆட் பண்ணும், சில சமயம் கார்பாக்சில் குரூப்பை ஆட் பண்ணும். ஓகேங்களா, வாட்டர் சால்யூபிளா கன்வெர்ட் பண்ணும். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நோட் இட், cytochrome phosphate 450 enzyme most commonly involved in drug metabolism. இங்க பாருங்க இந்த மைக்ரோசோமல் என்சைம்ல ஒரு முக்கியமான என்சைம் that is cytochrome phosphate 450. மைக்ரோசோமல் என்சைம் cytochrome phosphate 450 தான் வந்து ஒரு மேஜர் என்சைம் drug metabolism பண்றதுக்கு. அதுல அந்த சப் ஃபேமிலி என்ன அப்படின்னா cytochrome phosphate 3A4. நிறைய ஃபேமிலி இருக்கு. cytochrome phosphate 3A4 அப்படிங்கிற ஃபேமிலி தான் வந்து மேஜரான ட்ரக்ஸ் வந்து இந்த ஃபேமிலினால தான் வந்து மெட்டபாலிசம் ஆகுது. இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चंस. சோ இந்த மேஜர் மெட்டபாலைசிங் cytochrome phosphate 450 என்சைம்னா என்ன அப்படின்னா cytochrome 3A4 அப்படிங்கிற என்சைம். ஓகேங்களா, சோ இருக்கிறதுலயே வந்து மேஜர் மெட்டபாலைசிங் என்சைம்னா என்ன அப்படின்னா cytochrome phosphate 450 என்சைம் which is comes under microsomal enzyme. note it. அடுத்தது lipid soluble drugs type for which microsomal oxidation phase 1 is the most prominent reactions. கிட்டத்தட்ட லிபிட் சால்யூபிள் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து phase 1 ரியாக்ஷன் தான் வந்து ப்ராமினன்ட் ரியாக்ஷன்ஸ், எஸ்பெஷலி ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ், எஸ்பெஷலி ஹைட்ராக்சில் குரூப் அடிஷன்ஸ். நோட் இட், மோஸ்ட் ஆஃப் த லிபிட் சால்யூபிள் ட்ரக் வந்து phase 1னால தான் வந்து என்ன ஆகும், அங்க என்ன நடக்கும், மெட்டபாலிசம்ஸ் நடக்கும், எஸ்பெஷலி ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால மெட்டபாலிசம் நடக்கும். ஒன்ஸ் வந்து phase 1 ப்ராசஸ் மூலமா ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆயிடுச்சுன்னா சில நேரம் அந்த ட்ரக் வந்து ஹைலி வாட்டர் சால்யூபிளா இருந்துச்சுன்னா டைரக்டா கிட்னி வழியா வந்து எலிமினேட் ஆகலாம், யூரின் வழியா எலிமினேட் ஆகலாம். அல்லது சில ட்ரக் மாலிகூல் phase 1ல மெட்டபாலிசம் ஆனதுக்கு அப்புறம் phase 2க்கு வருங்க. நோட் இட், எல்லா ட்ரக்குமே வந்து phase 1 முடிஞ்ச உடனே எலிமினேட் ஆகக்கூடியது இல்ல. சில ட்ரக் என்ன பண்ணுன்னா phase 1 முடிஞ்ச உடனே ஒரு சில ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆன உடனே அல்லது ஒரு சில குரூப் வந்து ரிமூவ் ஆன உடனே என்ன ஆகும், phase 2க்கு வரும், அங்க கான்ஜுகேஷன்ஸ் நடக்கும், அங்க ஹைலி வாட்டர் சால்யூபிளா நடக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து இன்ஆக்டிவ் ட்ரக் வந்து எலிமினேட் ஆகும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் என்சைம் இண்டக்ஷன் அண்ட் என்சைம் இன்ஹிபிஷன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்கு. சில ட்ரக் என்ன பண்ணும், நேச்சுரலாவே மெட்டபாலிசிங் என்சைமை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும், சில ட்ரக் வந்து என்ன பண்ணும்னா மெட்டபாலிசிங் என்சைம் வந்து குறைச்சி விட்டுரும். ஸோ மெட்டபாலிசிங் என்சைமை அதிகப்படுச்சுன்னா என்சைம் இன்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம், மெட்டபாலிசிங் என்சைம் இன்டியூசர் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, என்சைம் இன்டியூசர் will increase the metabolism of other drugs and thus their effect will decrease. ஃபார் எக்ஸாம்பிள் A, B அப்படிங்கிற 2 ட்ரக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 ட்ரக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே, ஃபார் எக்ஸாம்பிள் cytochrome phosphate 450னால தான் மெட்டபாலிசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். A அப்படிங்கிற ட்ரக் வந்து ஹைலி மெட்டபாலிசம் என்சைம் இன்டியூசர்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா என்சைம் லெவலை வந்து அதிகப்படுத்தும். அப்ப அந்த என்சைம் என்ன பண்ணும், B அப்படிங்கிற ட்ரக் வந்து என்ன பண்ணும், மெட்டபாலிசம் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, சோ அப்போ அங்க ட்ரக்னுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து குறையும். புரியுதுங்களா, அப்போ நமக்கு வந்து அந்த டிசைட் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப நம்ம நிறைய ட்ரக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து ட்ரக் இன்டராக்ஷன்ஸ் டியூரிங் மெட்டபாலிசம்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ என்சைம் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு இங்க அதிகப்படுத்தி விட்டுரும் என்சைம் இன்டியூசர்ஸ். ஸோ இங்க பாருங்க, த ஆன்செட் ஆஃப் இண்டிகேஷன் இஸ் ஸ்லோ. ஸோ அப்போ என்சைம் இன்டியூசர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரக்னுடைய எஃபெக்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்டுரும், ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸ்லோ பண்ணி விடும். ஸோ டேக் அப் டு வீக். இந்த என்சைம் இன்டியூசிங் வந்து சடனா நடக்காதுங்க, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இதை வச்சு எம்சிக்யூஸ் கேட்டிருக்காங்க. இந்த என்சைம் இண்டக்ஷன்ஸ் வந்து ஸ்லோவா நடக்கக்கூடியது, கிட்டத்தட்ட ஒரு வாரம் எடுத்துக்கும் இந்த என்சைம் இண்டக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ மேஜர் ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக் எல்லாமே வந்து மேஜர் ட்ரக் வந்து என்சைம் இண்டக்ஷன் ஹைலி என்சைம் இன்டியூசர்ஸ் அப்படின்னு பார்க்க போனா கிரிசியோஃபெல்வின், ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ், ஃபினிடாயின், ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ், ரிஃபாம்பிசின்ஸ், ஆன்டி டிவி ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங், நிகோட்டின்ஸ், கார்பமazepines, அதுக்கப்புறம் ஃபினோபார்பிட்டோன்ஸ், CNS டிப்ரெசன்ஸ் ட்ரக்ஸ், இது எல்லாமே வந்து ஹைலி என்சைம் இன்டியூசர் ட்ரக்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகே. நெக்ஸ்ட் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ், இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா என்சைமை போய் இன்ஹிபிட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, அப்போ அங்க என்சைம் லெவல் குறையும். அப்ப மெட்டபாலிசிங் என்சைம் லெவல் குறையும் போது மற்ற ட்ரக் என்ன ஆகும், மெட்டபாலிசம் ஆகிறது வந்து குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ட்ரக்னுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து அங்க அதிகமாகும். அப்ப அங்க ட்ரக் வந்து நிறைய அக்குமுலேட் ஆகும். அப்ப அங்க ட்ரக் அக்குமுலேட் ஆகிறதுனால ஹைலி டாக்ஸிக் ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான கான்செப்ட், அடிக்கடி எம்சிக்யூல கேட்கக்கூடியது. என்சைம் இன்ஹிபிட்டார் will decrease the metabolism of drugs metabolized by microsomal enzyme, thus
predisposed to the toxicity by such agents. ஸோ இந்த மாதிரி என்சைம் இன்ஹிபிட்டார் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து காமனா ட்ரக் வந்து அக்குமுலேட் ஆகுறதும் ட்ரக் டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதும் வந்து ஒரு காமனான கேரக்டர் இந்த ட்ரக் உடையது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ காமனா நம்ம வந்து மேஜர் ட்ரக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் எல்லாமே வந்து என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வால்போரிக் ஆசிட், வால்போரேட், கீட்டோகோனசோல், சிமிட்டிடின், சிப்ரோஃப்ளாக்சிசின், எரித்ரோமைசின்ஸ், ஐசோனைசேட், இது எல்லாமே வந்து ஹைலி என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரக் எல்லாமே வந்து ஹைலி என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ். இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க, அடிக்கடி எம்சிக்யூல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ மெட்டபாலிசம்ஸ்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ட்ரக் எலிமினேஷன்ஸ். அவ்வளவுதாங்க. ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆகுது, டார்கெட் சைட்டுக்கு போகுது, தட் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன். போனதுக்கு அப்புறம் ட்ரக் மெட்டபாலிசம் ஆகுது. மெட்டபாலிசம் ஆனதுக்கு அப்புறம் உடம்புல அது வந்து தங்க வேண்டிய அவசியம் இல்லை, தங்கவும் கூடாது, அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்து ஆகணும். அதான் எலிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இருக்கு, எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். The most general term for the process by which the amount of active drug in the body is reduced after absorption into the systemic circulation is called eliminations. இத நம்ம காமனா யூஸ் பண்ற term. The most general term for the process by which the amount of active drug in the body is reduced. ட்ரக் அப்சார்ப்ஷன் ஆகுது, சிஸ்டம்ல போகுது, அதுக்கப்புறம் சிஸ்டம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரக் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ எப்படி ரெடியூஸ் ஆகுது? பை த ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன்ஸ். நம்ம பாடியை விட்டு எலிமினேட் ஆகிறதுனால ட்ரக் கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. நோட் இட், இட்ஸ் நாட் பை எக்ஸ்கிரீஷன், இட்ஸ் நாட் பை ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், அண்ட் இட்ஸ் நாட் பை ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். நோட் இட். இதுல இருந்து டெஸ்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அடுத்தது ஹைலி அயனைஸ்டு ட்ரக்ஸ். ஹைலி அயனைஸ்டு ட்ரக்ஸ் இஸ் எக்ஸ்கிரீட்டட் மெயின்லி பை தி கிட்னி. highly ionized drugs and highly water soluble drugs என்னது excreted by the kidney. அதே போல இன்னொரு முக்கியமான கான்செப்டும் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு சில ட்ரக்ஸ் வந்து கான்ஜுகேட் ஆனது, எஸ்பெஷலி இந்த phase 2 ரியாக்ஷன்ஸ்ல கான்ஜுகேட் ஆகும் இல்லைங்க, அந்த ஒரு சில கான்ஜுகேட்டட் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து biliary secretions, அதாவது ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் வழியா வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். புரியுதுங்களா? இது போய் என்ன பண்ணும், லிவர்ல போகும், லிவர்ல இருந்து பைலுக்கு போகும், பைல்ல இருந்து அந்த லிவர்ல கான்ஜுகேட் ஆனது பைல்ல வரும், மறுபடியும் பைல்ல வந்து என்ன ஆகும், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல செக்ரேட் ஆகும், மறுபடியும் செக்ரேட் ஆன ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆகும். இந்த மாதிரி ஹெப்படோபிலியரி சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஹெப்படோபிலியரி சர்க்குலேஷன்ஸ் ஃபைனலா ஃபீக்கல் மெட்டீரியல்ஸ் வழியா வந்து எலிமினேட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹைலி கான்ஜுகேட்டட் ட்ரக்ஸ் தான் வந்து ஹெப்படோபிலியரி சர்க்குலேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். இந்த பாயிண்ட்ஸும் அடிக்கடி கேட்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், ட்ரக் ஹால்ஃப் லைஃப். ட்ரக் ஹால்ஃப் லைஃப் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் டு ரெடியூஸ் ஹாஃப். The drug half life அப்படின்னா என்ன அப்படின்னா, the drug half life is required for plasma concentration to reduce half. இப்போ பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ல இருந்து பாதி ஆக்டிவ் ட்ரக்கை வந்து குறைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதை தான் ட்ரக் ஹால்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் இங்க நான் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து எம்சிக்யூஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹால்ஃப் லைஃப்னா என்ன? 100 இருக்கு, அப்போ பிளட்ல வந்து 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100ல 50% குறையிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்குதோ அதுதான் அந்த ட்ரக்னுடைய ஹால்ஃப் லைஃப், எலிமினேஷன் ஹால்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், அடுத்த பாயிண்ட்ஸ், glomerular filtration is depend on renal blood flow and plasma. Renal blood flow and plasma protein bind. It is does not depend on the lipid solubility. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க MCQs. GFR ரேட் முக்கியமானது. ஒரு ட்ரக் நம்ம பாடியை விட்டு எலிமினேட் ஆகணும் அப்படின்னா அந்த ட்ரக் வந்து கண்டிப்பா அங்க ஃபில்ட்ரேஷன்ஸ் நடக்கணும். அந்த ட்ரக் ஃபில்ட்ரேஷன்ஸ் நடந்தா மட்டும்தான் ட்ரக் வந்து யூரின் வழியா வெளியில வரும். ஒரு மேஜர் எலிமினேஷன் பாத்வே என்ன அப்படின்னா யூரின். அதுக்கப்புறம் நிறைய ஸ்வெட் வழியா ட்ரக் எலிமினேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து சலைவா வழியா ட்ரக் எலிமினேட் ஆகும். சில ட்ரக் வந்து பிரெஸ்ட் மில்க் வழியா ட்ரக் எலிமினேட் ஆகும். அப்புறம் வந்து ட்ரக் எலிமினேஷன் த்ரூ யூரின். அடுத்தது வந்து நிறைய ட்ரக் வந்து ஃபீக்கல் மெட்டீரியல் வழியா எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய வேலை வந்து ட்ரக் எலிமினேட் ஆகும். பட் மேஜர் வே வந்து யூரின் வழியா எலிமினேட் ஆகும், கிட்னி நெஃப்ரான் வழியா எலிமினேட் ஆகும். அப்போ யூரின் வழியா எலிமினேட் ஆகணும்னா அந்த ட்ரக் வந்து கண்டிப்பா ஃபில்ட்ரேஷன் ஆயிருக்கணும். அப்போ என்னென்ன ஃபேக்டர் வந்து ஃபில்ட்ரேஷன் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ glomerular filtration is only dependent on renal blood flow. எந்த அளவுக்கு கிட்னிக்கு அந்த blood flow இருக்கோ அந்த ஃபேக்டர். அதே போல பிளாஸ்மா புரோட்டீன் பைண்ட், எந்த அளவுக்கு பிளாஸ்மா புரோட்டீன் பைண்ட் வந்து அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு glomerular filtration வந்து ரெடியூஸ் ஆகும். எந்த அளவுக்கு ட்ரக் வந்து ஃப்ரீயா இருக்கோ, பிளாஸ்மா புரோட்டீன் கூட பைண்ட் ஆகலையோ, எந்த அளவுக்கு ட்ரக் ஃப்ரீயா இருக்கோ அந்த அளவுக்கு glomerular filtration ரேட் அதிகமா இருக்கும். நோட் இட். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் வந்து GFR வந்து அஃபெக்ட் பண்ணுமே தவிர இட் இஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் லிபிட் சாலிபிலிட்டி. ட்ரக்னுடைய லிபிட் சாலிபிலிட்டி இதை வந்து இன்வால்வ் ஆகாது. இதை பேஸ் பண்ணி நிறைய டைம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட், the clearance of drug means, the clearance of drug, drug clearance அப்படின்னா என்ன அப்படின்னா மீன்ஸ் வால்யூம் ஆஃப் பிளாஸ்மா which is cleared of drug in minute of time. ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ், ட்ரக் பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், வீக்லி பேசிக் ட்ரக்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டட் ஃபாஸ்டர் இன் அசிடிக் யூரின். இது வந்து ஒரு கிளினிக்கலி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நேச்சுரலாவே ட்ரக் ரெண்டு நேச்சுரலா இருக்கும், ஒன்னு வீக் ஆசிடா இருக்கலாம் அல்லது வீக் பேசிக்கா இருக்கலாம். ஸோ வீக் பேசிக் ட்ரக்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டட் ஃபாஸ்டர் இன் அசிடிக் யூரின். ஏன்? நாம் இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொன்னோம், ஒரு அசிடிக் ட்ரக் அசிடிக் மீடியத்துல அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா அன்அயனைஸ்டு ஃபார்ம்ல இருக்கணும். ஆனா ஒரு ட்ரக் கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆகணும் அப்படின்னா அது அயனைஸ்டு ஃபார்ம்ல இருக்கணும்.
ப்ளீஸ் நோட் இட். மெட்டபாலிசம் ஆனதுக்கு அப்புறம் ஹைலி வாட்டர் சாலிபிள், ஹைலி எக்ஸ்கிரீட்டபிள், ஹைலி போலார் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒண்ணும் இல்லைங்க, இட்ஸ் ஹைலி அயனைஸ்டு ஃபார்ம். ஹைலி அயனைஸ்டு ஃபார்ம். அப்போ ஒரு ட்ரக் வந்து ஹைலி அயனைஸ்டு எந்த சிச்சுவேஷன்ஸ்ல நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் pHல தான் நடக்கணும். இப்போ இங்க பாருங்க, வீக்லி பேசிக் ட்ரக்ஸ், இது வந்து பேசிக் ட்ரக்ஸ். இதனுடைய அயனைசேஷன்ஸ் எங்க அதிகமா இருக்கும்? அசிடிக் கண்டிஷன்ல, அசிடிக் என்விரான்மெண்ட்ல அயனைசேஷன் அதிகமா இருக்கும். அப்ப அயனைசேஷன் அதிகமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எலிமினேஷனும் அதிகமா இருக்கும், எக்ஸ்கிரீஷனும் அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதே போல அதுக்கு அப்படியே ஆப்போசிட், வீக் அசிடிக் ட்ரக்ஸ் ஆர் எக்ஸ்கிரீட்டட் ஃபாஸ்டர் இன் அல்கலைன் யூரின். சோ வீக் அசிடிக் ட்ரக்ஸ் எல்லாமே வந்து யூரின் அல்கலைனா மாறிடுச்சுன்னா அந்த அல்கலைன் யூரின்ல அதோட எக்ஸ்கிரீஷன்ஸ் வந்து அதிகமா நடக்கும். எப்படி நம்ம அச்சீவ் பண்றது பாருங்க. இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. Urinary excretion would be accelerated by the administrations of ammonium chloride and acidifying agents in case of overdose consumptions of weak basic drugs. Suppose நாம எடுத்த ட்ரக்ஸ் வந்து வீக் பேசிக் ட்ரக்ஸ் இருக்கு, அதனோட எலிமினேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அல்லது அந்த ட்ரக்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்டாவை வந்து கன்சப்ஷன் பண்ணிட்டோம், அல்லது வந்து ஒரு ஆக்சிடென்டா இன்ஜெக்ஷன்ஸ் ஆயிருச்சு, அல்லது வந்து ஒரு தெரிஞ்சோ வந்து நாம வந்து சூசைட் பர்பஸ்க்காக எடுத்துக்கிட்டோம், அந்த ட்ரக் வந்து கம்ப்ளீட்டா சீக்கிரமா வெளியேற்றணும் அப்படின்னா இங்க பாருங்க, நம்ம என்ன பண்றோம், ஒரு பேசிக் ட்ரக்கா இருந்தா அந்த அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூரினை வந்து ஆசிடா கன்வெர்ட் பண்றோம். யூரின் ஆசிடா கன்வெர்ட் பண்ணாதான் அந்த பேசிக் ட்ரக் போயிட்டு அந்த பேசிக் ட்ரக் வந்து சீக்கிரமா அயனைஸ்ட் ஆகும். சீக்கிரமா அயனைஸ்ட் ஆனதான் சீக்கிரமா எலிமினேட் ஆகும். அதுக்காக நம்ம காமனா அமோனியம் குளோரைட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஓகே, அமோனியம் குளோரைட். இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதே போல அப்படியே ஆப்போசிட், urinary excretions would be accelerated by the administrations of ammonium bicarbonate. பைகார்போனேட் கொடுக்குறோம். ஸோ அப்படி பைகார்போனேட் கொடுக்கும்போது யூரின் என்ன ஆகும்? அல்கலைனா மாறிடும். அப்ப யூரின் அல்கலைனா மாறிடுச்சுன்னா இந்த அசிடிக் ட்ரக் போய் என்ன பண்ணும்? அல்கலைன் என்வரான்மெண்ட்ல சீக்கிரம் அயனைஸ்டா மாறிடும். சீக்கிரம் அயனைஸ்டா மாறிடுச்சுன்னா சீக்கிரம் எக்ஸ்கிரீஷன் ஆயிடும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இங்க பாருங்க, இந்த அமோனியம் பைகார்போனேட் கொடுக்கறதுனால, அமோனியம் கார்போனேட் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுனால அல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஓவர்டோஸ் கன்சப்ஷன்ஸ் ஆஃப் வீக் அசிடிக் ட்ரக்ஸ். சப்போஸ் நம்ம எடுத்துக்கக்கூடிய ட்ரக் வந்து ஆசிட் ட்ரக்கா இருந்தா யூரினை வந்து அல்கலைனா கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் வந்து அது அயனைஸ்டா மாறும். அப்பதான் வந்து அதோட எக்ஸ்கிரீஷன் வந்து ஸ்பீடா நடக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கக்கூடியது ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஆக்சுவலி இந்த கைனெட்டிக் எலிமினேஷன், இந்த எலிமினேஷன் வந்து ரெண்டு மெக்கானிசம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. சம் ஆஃப் த ட்ரக்ஸ், not some of the drugs, maximum of the drugs, 90% of the drugs are following first order kinetics and remaining very less amount of the drugs are following zero order kinetics. இது ரெண்டுக்கும் நிறைய புக்ஸ்ல வந்து போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்து அவங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ரெண்டையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால நம்ம எம்சிக்யூல இது வந்து கோட்டை விட்டுருவோம். நோட் இட். இங்க பாருங்க, first order kinetic or first order elimination is the rate of elimination is proportional to the plasma concentration. It's a linear kinetics. இதோட எலிமினேஷன் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளாஸ்மால எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு அதோட எலிமினேஷனும் அதிகமா இருக்கும். அதான் இதுல சொல்ல வராங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக் எலிமினேஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க பாருங்க, the kinetic is the rate of elimination is directly proportional to the plasma concentration. அப்ப பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் குறையும் போது, கம்மியா இருக்கும்போது அதோட எலிமினேஷன் வந்து கம்மியா இருக்கும். சோ அதனால தான் இத லீனியர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், a constant proportions of plasma. பாருங்க, a constant proportions of plasma concentration is eliminated per unit time. Clearance remains constant, half life remain constant. Please note it. First order kineticல எல்லாமே constant ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன constant? இங்க பாருங்க, a constant proportions of plasma concentrations is eliminated per unit time. இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு drug half life 2 hours வச்சுக்கோங்களேன். 2 ஹவர்ஸ்ல 50% எலிமினேட் ஆயிருது. ஓகேங்களா? மீதி 50% பிளாஸ்மால இருக்கு. அந்த 50ல 50 குறையுது, 25க்கு வருது. சோ ஒவ்வொரு ஹால்ஃப் லைஃப்க்கும் அந்த டைம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதுங்களா? சோ கான்ஸ்டன்ட் பாருங்க, the constant proportions of plasma concentration is eliminated. இப்போ பிளாஸ்மால வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 50 மாறறதுக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேங்களா? அதே போல அந்த 50 25 மாறறதுக்கும் கான்ஸ்டன்டா இருக்கும். சோ அப்ப கான்ஸ்டன்ட் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் வந்து குறையும். கான்ஸ்டன்டா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ல குறையும். சோ கான்ஸ்டன்டா குறையறதுனால இந்த கிளியரன்ஸும் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதோட ஹால்ஃப் லைஃபும் கான்ஸ்டன்ட். ஏன் ஹால்ஃப் லைஃப் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ 100%ல இருந்து 50 வரதுக்கு 2 ஹவர் எடுத்து வச்சுக்கோங்களேன். அதே 50ல இருந்து 25% வரதுக்கு 2 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும். அதே 25%ல பாதி 12.5% வரதுக்கும் அதே 3 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் லைஃப் என்ன வந்துச்சோ கம்ப்ளீட்டா அடுத்த ஒவ்வொரு ஹால்ஃப் லைஃபும் வந்து அதே சேம் டைம் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து ஹால்ஃப் லைஃபும் ரிமைன் கான்ஸ்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நோட் இட். நெக்ஸ்ட், ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக்ஸ். ஜீரோ ஆர்டர் கைனெட்டிக், a constant amount of drug is eliminated per unit time. இங்க வந்து இட்ஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் கான்சென்ட்ரேஷன் இன் தி பிளாஸ்மா. பிளாஸ்மால எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அதை பொறுத்து இதனுடைய எலிமினேஷன் இருக்காது. ஆனா இதனுடைய எலிமினேஷன் ஒரே கான்ஸ்டன்டா இருக்கும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதனுடைய எலிமினேஷன்ஸ் வந்து ஒரே கான்ஸ்டன்டா இருக்கும். பிளாஸ்மால கான்சென்ட்ரேஷன் அதிகமானாலும் சரி, அல்லது பிளாஸ்மால கான்சென்ட்ரேஷன் கம்மியானாலும் சரி, ஒரே மாதிரி தான் எலிமினேஷன் இருக்கும். ஒரே மாதிரி தான் எலிமினேஷன் இருக்கும். இதை வந்து நம்ம நான் லீனியர் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
கிளியரன்ஸ் இஸ் மோர் அட் லோ கான்சென்ட்ரேஷன். இங்க பாருங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எலிமினேஷன்ஸ்ல என்ன இருந்துச்சு? பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது அதோட எலிமினேஷன் அதிகமா இருந்துச்சு. பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருந்துச்சு இருக்கும்போது அதோட எலிமினேஷன் கம்மியா இருந்துச்சு. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்க. ஜீரோ ஆர்டர் கைனெடிக் கிளியரன்ஸ் இஸ் மோர் அட் லோ கான்சென்ட்ரேஷன். பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும்போது அதோட எலிமினேஷன் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதே போல பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்போது அதோட எலிமினேஷன் கம்மியா இருக்கும். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா எத்தில் ஆல்கஹால், அதாவது எத்தனால், அதாவது நாம குடிக்கக்கூடிய ஆல்கஹால். எப்பயுமே ஆல்கஹால் சடனா நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா, சடனா குடிச்சிட்டோம், ஓகேங்களா? சடனா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குவார்டர் ஆல்கஹால் வந்து நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா சடனா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிடும். அப்ப சடனா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும் போது ஆல்கஹால் இட் வில் ஃபாலோ ஜீரோ ஆர்டர் கைனெடிக். அப்ப ஜீரோ ஆர்டர் கைனெடிக் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு, ஆனா அதோட எலிமினேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ நம்ம பிளட்ல வந்து ஆல்கஹால் கண்டென்ட் வந்து அதிக நேரம் தங்குது. அப்போ அதிகமான டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ நீங்க வந்து கம்மியா குடிக்கும் போது, ஒவ்வொரு அவுன்ஸா குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சஸ்டைண்டா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து அதிகமாகுது. அப்போ பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கு. அப்போ பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் கம்மியாகும் போது இட் வில் ஃபாலோ ஜீரோ ஆர்டர் கைனெடிக். அப்போ எலிமினேஷன் ரேட் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம கம்மியா ஆல்கஹால் குடிக்க அதோட எலிமினேஷன் அதிகமா இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. சோ கிளியரன்ஸ் இஸ் மோர் அட் லோ கான்சென்ட்ரேஷன் அண்ட் லெஸ் அட் ஹை கான்சென்ட்ரேஷன். ஓகேங்களா? ஹால்ஃப் லைஃப் இஸ் லெஸ் அட் லோ கான்சென்ட்ரேஷன் அண்ட் மோர் அட் ஹை கான்சென்ட்ரேஷன்ஸ். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100ல இருந்து 25 மாறதுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே 50 வந்து 25 கன்வெர்ட் பண்றதுக்கு 3 ஹவர்ஸ் எடுத்துக்காது. 3 ஹவர்ஸ் எடுத்துக்காது. சில நேரம் 4 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம், சில நேரம் 5 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். சோ அப்போ ஹால்ஃப் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுது. கான்ஸ்டன்ட் ஹால்ஃப் லைஃப் இங்க இல்ல. பட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ல கான்ஸ்டன்ட் ஹால்ஃப் லைஃப். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் லைஃப் என்ன டைமோ அதே ஹால்ஃப் லைஃப் கண்டினியூஸா நடக்கும். புரியுதுங்களா? பட் ஜீரோ ஆர்டர் கைனெடிக்ல அப்படி இல்ல. பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷனை வந்து பொறுத்து இதோட எலிமினேஷன்ஸ் வந்து மாறும். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ல. பட் இது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுனால இங்க வந்து கான்ஸ்டன்ட் ஹால்ஃப் லைஃப் இல்ல. புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட், எனி ட்ரக் அட் ஹை கான்சென்ட்ரேஷன் when metabolic or elimination pathway is saturated may so zero order kinetic. எனி ட்ரக், எந்த ட்ரக்கா இருந்தாலும் ஹை கான்சென்ட்ரேஷன்ஸ் இருக்கிறதுல அதிகமான கான்சென்ட்ரேஷன்ல வந்து ட்ரக் வந்து ஜீரோ ஆர்டர் கைனெடிக் தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? ஓகே. அது மெட்டபாலிக்கா இருந்தாலும் சரி, எலிமினேஷன் பாத்வேவா இருந்தாலும் சரி, இட் இஸ் சேச்சுரேட்டட். ஸோ இந்த டைம்ல என்ன ஆகும்? ஹை கான்சென்ட்ரேஷன்ஸ்ல மெட்டபாலிசமும் சரி, எலிமினேஷன் பாத்வேவும் சேச்சுரேட்டட் ஆயிரும். ஸோ அப்போ என்ன நடக்கும்? ஜீரோ ஆர்டர் கைனெடிக்கை வந்து ஃபாலோ பண்ணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்துங்க, ஜீரோ ஆர்டர் கைனெடிக்ஸ் என்னென்ன ட்ரக்ஸ் வந்து காமனா ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கலாம். வார்ஃபரின், ஆன்டிகுவாகுலன்ட் ட்ரக்ஸ், ஆல்ரெடி சொன்னது போல ஆல்கஹால், ஆஸ்பிரின், தியோஃபிலின், டோல்பியூட்டமைடு, ஃபினிடாயில், இது எல்லாமே வந்து ஜீரோ ஆர்டர் கைனெடிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். இது எல்லாமே வந்து ஜீரோ ஆர்டர் கைனெடிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். அடிக்கடி எம்சிக்யூல கேட்கக்கூடிய ட்ரக்ஸ். ஓகே. when the same dose of drug is repeated at half life intervals, the steady state play to plasma drug concentration is reached after 4 to 5 half life. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ நம்ம ட்ரக் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும். அதாவது பிளாஸ்மா தெரபியூட்டிக் கான்சென்ட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷனை வந்து ஸ்டெடியா வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு கண்டினியூஸ் பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இல்ல அப்படின்னா பிளாஸ்மால கான்சென்ட்ரேஷன் குறைய அதனுடைய பார்மகாலஜிக்கல் அவுட்புட்டும் குறைய ஆரம்பிக்கும். அப்போ ரிப்பீட்டடா நம்ம ட்ரக் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்கை ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எவ்வளவு ஹால்ஃப் லைஃப் எடுத்தது அது ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷனை வந்து அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சில நேரம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூஸ்வலா 4 to 5 ஹால்ஃப் லைஃப்ஸ் எடுத்துக்கும். எப்படின்னா, இப்போ 100% உள்ள போகுது, அது வந்து 50% எலிமினேட் ஆகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 50% இருக்கு. ஒரு ஹால்ஃப் லைஃப் முடிஞ்ச உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் ஹால்ஃப் லைஃப் 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்களேன். 3 ஹவர்ஸ் அடுத்தது இன்னொரு ட்ரக் கொடுக்குறோம். அது 100. ஆல்ரெடி 50 இருக்கு. 100 50 சேர்ந்து 150 மாறுது. இப்போ 150ல பாதி 75. இது செகண்ட் ஹால்ஃப் லைஃப். அப்ப 75 மறுபடியும் அடுத்த ட்ரக் கொடுக்குறோம் 100. அந்த 100 75 சேருது 175. அப்போ 175ல பாதி, இது தேர்ட் ஹால்ஃப் லைஃப். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 to 5 ஹால்ஃப் லைஃப் எடுத்துக்குது. எதுக்கு? ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷனை அச்சீவ் பண்றதுக்கு. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்ல மட்டும் தான் பாசிபிள். ஓகே. நெக்ஸ்ட், the amount of drug left after 4 plasma half life is 6.25%. ஒரு ட்ரக் கொடுக்குறோம், 100% கொடுக்குறோம். ஆஃப்டர் 4 ஹால்ஃப் லைஃப்க்கு அப்புறம் பிளாஸ்மால எவ்வளவு ட்ரக் ரிமைன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன். இப்படியும் கேட்கலாம். அல்லது ஆஃப்டர் தேர்ட் ஹால்ஃப் லைஃப், அல்லது ஆஃப்டர் செகண்ட் ஹால்ஃப் லைஃப் எவ்வளவு இருக்கும், அல்லது 5 ஹால்ஃப் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் 100%ல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு எப்படினாலும் கேட்கலாம். அப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம புரியறதுக்காக ஆஃப்டர் 4 ஹால்ஃப் லைஃப் எவ்வளவு இருக்கும்னு கேட்கறோம். சோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் லைஃப்ல 100ல இருந்து 50 மாறுது. செகண்ட் ஹால்ஃப் லைஃப்ல 50ல இருந்து என்னது 25 மாறுது. தேர்ட்ல வந்து 25ல இருந்து 12.5 மாறுது. அப்போ ஃபோர்த்ல வந்து 12.5ல பாதி 6.25 மாறுது. அப்போ ஆஃப்டர் 4 ஹால்ஃப் லைஃப்ல வந்து ட்ரக் கான்சென்ட்ரேஷன்ஸ் பிளாஸ்மால எவ்வளவு இருக்கும்? 6.25 இருக்கும். சோ ரிப்பீட்டட் டோஸ் கொடுக்கல அப்படின்னா, இங்க ரிப்பீட்டட் டோஸ் கொடுக்கலனா ஃபோர்த் ஹால்ஃப் லைஃப்ல வந்து 6.25 இருக்கும். அடுத்த கான்செப்ட், எலிமினேஷன் ஆஃப்டர் 4 ஹால்ஃப் லைஃப் இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக் எவ்வளவு இருக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக், இந்த ட்ரக் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்கை ஃபாலோ பண்ணுதுங்க. கண்டினியூஸா ட்ரக் வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம். சாரி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெடிக்கை ஃபாலோ பண்ணுது. 4 ஹால்ஃப் லைஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம், அத ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹால்ஃப் லைஃப் 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 4 3 12 மணி நேரம் கழிச்சு
12 மணி நேரத்துக்கு அப்புறம் எலிமினேஷன் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. the elimination after 4 half life in first order kinetics. எலிமினேஷன் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் 3 ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் லைஃப்ல 50% இருக்கும். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் ஹால்ஃப் லைஃப்ல 75 இருக்கும். அடுத்த ஹால்ஃப் லைஃப்ல கொஞ்சம் அதுக்கு அடுத்த இந்த மாதிரி 4 ஹால்ஃப் லைஃப் முடியும் போது அதோட எலிமினேஷன் வந்து கிட்டத்தட்ட 93% எலிமினேட் ஆயிருக்கும். ரிமைனிங் 7 ஆர் 6 to 6.5% தான் பிளாஸ்மால இருக்கும். ஸோ பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் பேஸ் பண்ணியும் கேட்கலாம் அல்லது எலிமினேஷன் பேஸ் பண்ணியும் கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, if a drug undergoes net tubular secretion, its renal clearance will be more than the glomerular filtration rate. ஸோ ஒரு ட்ரக் எலிமினேட் த்ரூ தி கிட்னி 3 ப்ராசஸ் நடக்குங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் குளோமரல் ஃபில்ட்ரேஷன், ரெண்டாவது டியூபுலார் ரீஅப்சார்ப்ஷன்ஸ், மூணாவது டியூபுலார் செக்ரீஷன்ஸ். இந்த 3 முக்கியமான ப்ராசஸ் வந்து நடக்குது ட்ரக் எலிமினேட் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? ட்ரக் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்சார்ப்ஷன் ஆன ட்ரக் வந்து சம் ஆஃப் த ட்ரக்ஸ் என்ன ஆகுது? ஒரு சில ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் லிபிட் சாலிபிளா இருக்கும். ஓகேங்களா? சில ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ரீஅப்சார்ப்ஷன் ஆகுது. ஓகேங்களா? பட் சில ட்ரக் என்ன ஆகுது? அந்த டியூப்ல சுத்தி பிளட் வெசல்ஸ்ல இருந்து டியூபல் வழியா செக்ரீட் ஆயிருது. செக்ரீட் ஆயிட்டு யூரின் வழியா வெளியில போயிருது. இங்க பாருங்க, if drug undergoes net tubular secretion, if drug undergo net tubular secretion, its renal clearance will be more than the glomerular filtration rate. ஆக்சுவலி எந்த அளவுக்கு glomerular filtration rate நடக்குதோ அந்த அளவுக்கு எலிமினேஷனும் இருக்கும். பட் இங்க டியூபுலார் செக்ரீஷனும் அதிகமா டியூபுலார் செக்ரீஷனும் நடக்குது அப்படின்னா நிறைய ட்ரக்ஸ் வந்து டியூபுலார் செக்ரீஷன் வழியா எலிமினேட் ஆகும். நிறைய ட்ரக் வந்து ஃபார்மகாலஜில நீங்க படிச்சீங்கன்னா டியூபுலார் செக்ரீஷன் வழியா ட்ரக் வந்து எலிமினேட் ஆகும். அப்போ டியூபுலார் செக்ரீஷன்ஸ் எலிமினேட் ஆச்சு அப்படின்னா இங்க பாருங்க, அப்போ ஜிஎஃப்ஆர் ரேட்டை விட எலிமினேஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். அதான் இதுல சொல்ல வராங்க. கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. if a drug undergoes net tubular secretions, its renal clearance will be more than the glomerular filtration rate. glomerular filtrations பண்ணதை மட்டுமே இங்க எலிமினேட் ஆகாது, அடிஷனலா இங்க செக்ரீட் ஆனதும் வந்து எலிமினேட் ஆகும். அதை தான் இங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஃபார்மகோகைனெடிக்ல 4 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ், அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், மெட்டபாலிசம் அண்ட் எலிமினேஷன்ஸ், இதுல கோல்டன் பாயிண்ட்ஸ், சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எதுல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கறத ஒரு லாஸ்ட் மினிட் ரிவ்யூவா நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளாஸை நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஃபார்மகோகைனெடிக்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியா உங்களால வந்து அட்டன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? தேங்க்யூ.